இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிக்க வேண்டுமா? உங்க வெட்கத்திலிருந்து, உங்க அவமானத்திலிருந்து, உங்க நிந்தையிலிருந்து, உங்க கண்ணீரிலிருந்து, உங்க தனிமையிலிருந்து நான் உங்களை விடுவிக்கணுமா? யோபுவை போல நீங்க மாறுங்க. என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் கர்த்தரே என்று கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்தபடினா, மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிறவராய் இருந்தபடினா நீங்களும் நானும் மாறுவோமா? கர்த்தருடைய நாமத்தை உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. இது கர்த்தருக்குரிய ஆராதனை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுவாய். 1ஆம் தேதி காலையில ஒரு சிறப்பு செய்தியை அநேகர் கேட்டார்கள். ஒரு தாய் என்னிடத்தில் பேசினார்கள். என்றைக்கும் இல்லாத ஒரு விசேஷித்த ஒரு ஆராதனையா, ஒவ்வொருத்தர் திட்ட தெளிவா ஒவ்வொருத்தர் குறித்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசினார். 4 விதமான பாயிண்ட் சொல்லி அங்கே பேச வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு செய்தி இன்றைக்கு எங்களுக்கு வந்தது. ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்த செய்தி கேட்பதற்கு எப்படா அந்த நேரம் வரணும் காத்திருக்கணும். ವಾಗ್ದಾನ ಸಂದೇಶ ಕೇಳಕ್ಕೆ ಯಾವಾಗ ಸಮಯ ಸಿಕ್ಕುತ್ತೆ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. வாக்குத்தத்தம் செய்தி என்பது என்ன தெரியுமா? ವಾಗ್ದಾನ ಸಂದೇಶವೆಂದರೆ ಏನು ಗೊತ್ತಾ? தலையெழுத்தை மாற்றிடும். ನಿಮ್ಮ ತಲೆಯನೆಯ ಬದಲಾವಣೆ எதுக்கு 1ஆம் தேதி வாக்குத்தத்தம்? ಏನಕ್ಕಾಗಿ 1ನೇ ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನ? எதற்கு முதல் நாள் வாக்குத்தத்தம்? ಏನಕ್ಕೆ ಮೊದಲನೇ ದಿನ ವಾಗ್ದಾನ? உன் வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக, ನಿನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உன் குறைவுகளை நீக்கத்தக்கதாக, ನಿನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உன் சரீர சோர்வை உன்னிலிருந்து எடுக்கத்தக்கதாக, ನಿನ್ನ ಶರೀರ ಬೇಸರವನ್ನು ತೆಗೆದುಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ, நீ 4 பேருக்கு முன்னால 100 பேருக்கு முன்னால 1000 பேருக்கு முன்னால தலை நிமிர்ந்து சரீர சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீ 4 ಜನ 30 ಜನ 100 ಜನ ಮುಂದೆ 1000 ಜನ ಮುಂದೆ ನೀನು ತಲೆ ಎತ್ತಿ ನೀ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿನೇ. வாக்குத்தத்தದ வார்த்தையும் வாக்குத்தத்த ஆராதனையும் விடுகிறவர்கள் சரித்திரத்தில் ஜெயம் பெற முடியாது. ವಾಗ್ದಾನವನ್ನು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವವರು ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಅವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு நான் உங்க முன்னால வந்து இப்படி ஜோரா நிப்பது என்ன காரணம் தெரியுமா? ಇವತ್ತು ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಜೋರಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? நான் கர்த்தரை முதலாய் நான் பிடித்தபோது, ನಾನು ದೇವರ ಮೊದಲನೇ ಬಾರಿ ಹಿಡಿದುವಾಗ என் ஊழியக்காரர் எனக்கு தீர்க்கதரிசனமா சொன்ன வார்த்தை, ನನ್ನ ಸೇವಕರು ನನಗೆ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳಿದ ಮಾತು, வாக்குத்தத்தம் என்கிற வார்த்தை வரும் பொழுது, ವಾಗ್ದಾನವೆಂಬ ಮಾತು ಬರುವಾಗ, உன்னை முழுமையா ஒப்புக்கொடுத்து காத்திருப்பேனா? ನಿನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಕಾಯ್ತಾ ಇರುವುದಾದರೆ உன்னை போல blessing யாரும் இருக்க முடியாது. ನಿನ್ನ ಹಾಗೆ ಆಶೀರ್ವಾದ ಯಾರೂ ಇಲ್ಲ. அப்ப நான் வாக்குத்தத்தம்னா என்னன்னு அவர்ட்ட கேட்டேன். ನಾನು ವಾಗ್ದಾನವಂದ್ರೆ ಏನಂತ ಅವರ ಬಳಿ ಕೇಳಿದೆ. என்னுடைய ஆசீர்வாதத்துக்குரிய வழி அவர் சொன்னார். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ದಾರಿ ಅವರು ಹೇಳಿದರು. அன்றைய நாள்ல இருந்து ಆವತ್ತಿನ ದಿನದಿಂದ 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வருதுன்னா 1ನೇ ತಾರೀಕು ವಾಗ್ದಾನ ಬರುತ್ತದೆಂದರೆ 2 நாள் பாஸ்டிங் எடுப்பேன். 2 ದಿನ ಉಪವಾಸವಾಗಿ 3ஆம் நாள் பாஸ்டிங்கோட அந்த 1ஆம் தேதி வருவேன். 3 ದಿನ ಉಪವಾಸದಿಂದ ಆರಾಧನೆಗೆ ஒவ்வொரு மாதமும் அந்த 1ஆம் தேதி வந்து நிக்கும் பொழுது, ಒಂದೊಂದು ತಿಂಗಳ 1ನೇ ತಾರೀಕಿಗೆ ಬಂದು ನಿಲ್ಲುವಾಗ சில நேரம் காலையில இருக்கும், சில நேரம் சாயங்காலம் இருக்கும். ಕೆಲವೊಂದು ಸಮಯ ಸಾಯಂಕಾಲ ಇರ್ತೇನೆ, ಕೆಲವೊಂದು ಸಮಯ ಬೆಳಗ್ಗೆ ಇರ್ತೇನೆ. அந்த நேரத்துல அந்த வார்த்தை வரும் பொழுது, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಬರುವಾಗ அது எனக்காகவே வரும். ಅದು ನನಗಾಗಿಯೇ ಬರುತ್ತದೆ. பேசும். ನನ್ನನ್ನು ಕುರಿತೇ ಮಾತಾಡುತ್ತದೆ. அது முடிந்த பிறகு நான் ஊழியக்காரட்ட கேட்பேன், ಅದನ್ನು ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಸೇವಕರಿಗೆ நீங்க எனக்காக தான் பேசுறீங்களா? ನೀವು ನನಗಾಗಿನೇ ಮಾತಾಡಿದ್ದೀರಾ? அந்த வார்த்தை உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்பா. ಯಾಕಂದ್ರೆ ಮಾತು ನಿಮಗೆ ಹೇಗೆ ಬಂತ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. எனக்காக தான் வந்துச்சுன்னு சொல்லுவேன். ನನಗಾಗಿನೇ ಬಂದಿತು ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. அது குற்றமா எடுக்கறியா? ಅದು ನಾನು ಕೊರತೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀನಾ? நீ அதை சந்தோஷமா ஆசீர்வாதமா எடுக்கறியா? ನೀನು ಸಂತೋಷವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? நான் ஆசீர்வாதமா எடுக்கிறேன்னு சொல்லுவேன். ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இதுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பின்னால பாப்ப. ಹಾಗಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದ ಹಿಂದೆ ನೋಡುವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. நான் அன்னைக்கு பிடிச்சிட்டேன். ನಾನು ಅವತ್ತು ಹಿಡಿದುಕೊಂಡೆ. அவர் சொன்ன வார்த்தைகளை நான் பிடிச்சிட்டேன். அவர் ಹೇಳಿದ ಮಾತೆಲ್ಲ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள உங்களுக்கு முன்னால ஒரு தீர்க்கதரிசியா ஒரு கனம்பெற்ற ஊழியக்காரன் நிக்கிறேன். ಇವತ್ತು ದೇವರ ಮುಂದೆ ಒಂದು ಗಣಪಟ್ಟ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. எப்போ வாக்குத்தத்தம் வரும்? ಯಾವಾಗ ವಾಗ್ದಾನ ಬರುತ್ತದೆ அப்படி நினைச்சு வர்றாங்க. ಹಾಗೆ ನೆನೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அவங்களோட ಕರ್ತர் பேசுறார். ಅವರ ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா.
அப்படி இருந்த வண்ணமாக ಹಾಗೆ ಇದ್ದ ರೀತಿಯಲ್ಲಿನೇ ಯೆಶಾಯ ತೀರ್ಕದರ್ಶಿ ಪುಸ್ತಕ ಯೆಶಾಯ ಬರೆದ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕವು 61ಾம் அதிகாரம் 61ನೇ ಅಧ್ಯಾಯವು 7ಾம் ವಚನத்தை ವಾಸಿಸೋಣ. 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் தரப்போகிறார். குடும்பಕ್ಕೆ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. நான் உன்னை விடுவிப்பேன், நான் ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ನಿನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸುವೆ. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் விடுவிக்க போகிறார். ಒಂದು ಕುಟುಂಬ ದೇವರು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. ஒவ்வொரு மனிதனையும் விடுவிக்க போகிறார். ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிக்க போகிறார். ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಆತನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க போகிறீர்கள். ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತೀರಾ. இங்க என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ನಿಮ್ಮ ಆಶಾಭಂಗಕ್ಕೆ ಬದಲಾಗಿ இரட்டத்தனையான பலன் வரும். ಫಲ ಬರುತ್ತದೆ. இரட்டிப்பான சுதந்திரம் வரும். இரட்டிப்பான ಬರುತ್ತದೆ. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்மேல் வரும். ಆವಿಕೂರಿ ಆತ್ಮದಗಳು ನಿನ್ನ நீ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. மகிழ்ச்சியாய் இருப்பாய். ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರುವಿ. நீ சந்தோஷமாய் இருப்பாய். ಸಂತೋಷವಾಗಿರುವಿ. கர்த்தர் உன்னை விடுவிக்கிற அந்த விடுதலை ದೇವರು ನಿನ್ನ ಬಿಡಿಸುವಂತ ಬಿಡುವು நீ கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருப்பாய். ಗಣಪಡಿಸುತ್ತಲೇ கர்த்தரை நீ மகிமைப்படுத்திட்டே இருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನು நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ನಾನು ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸುತ್ತೇನೆ. கர்த்தரனை விடுவித்தார். ದೇವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. கர்த்தரனை விடுவித்தார். ದೇವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. அவரை மகிமைப்படுத்துவேன். ಆತನ ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತಾರೆ. அவர் என்னை சந்தோஷமா நடத்துவார். ಆತನ ಸಂತೋಷವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பிரியமானவர்களே, உங்கள் வெட்கத்துக்கு ನಿಮ್ಮ ನಾಶಭಂಗಕ್ಕೆ உங்கள் வெட்கத்துக்கு ನಿಮ್ಮ ಮಾನಕ್ಕೆ ಬದಲಾಗಿ இரட்டத்தனையான பலன், ಎರಡರಷ್ಟು ಫಲವು உங்கள் வெட்கத்துக்கு ನಿಮ್ಮ ಅವಮಾನಕ್ಕೆ இரட்டிப்பான ಬದಲಾಗಿ சுதந்திரம், ಎರಡರಷ್ಟು சுதந்திರವು உங்கள் வெட்கத்துக்கு ನಿಮ್ಮ ಅವಮಾನಕ್ಕೆ இரட்டிப்பான ಬದಲಾಗಿ ஆவிக்குரிய வரங்கள் ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ உங்கள் ಆತ್ಮವಾಗಿದೆ மேலே ನಿಮ್ಮ ಮೇಲೆ கர்த்தர் இன்றைக்கு வர்ஷிக்க பண்ண போகிறார். ದೇವರು ಇವತ್ತು ಸಫಲವಾಗುತ್ತದೆ. இன்றைக்கு உங்கள் மேல் வர்ஷிக்க போகிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் விடுதலையோடு ನೀವು ಬಿಡುಗಡೆಯಿಂದ சந்தோஷத்தோடு போக போறீங்க. ಸಂತೋಷದಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವಿರಿ. குடும்பமாய் மகிழ்ச்சி அடைவீர்கள். ಕುಟುಂಬವಾಗಿ ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತೀರಾ. குடும்பமாய் சந்தோஷப்படுவீர்கள். ಕುಟುಂಬವಾಗಿ ಕೊಂಡಾಡುವಿರಿ. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, எந்த வெட்கத்தோடு நீங்க வந்திருக்கிற, ಯಾವ ಅವಮಾನದಿಂದ ಬಂದಿದ್ದೀರೋ, எந்த வெட்கத்தோடு நீங்க வந்திருக்கிற, ಯಾವ ಅವಮಾನದಿಂದ எந்த ಬಂದಿದ್ದೀರೋ, வேதனையோடு இங்க வந்திருக்கிற, ಯಾವ ವೇದನೆಯಿಂದ எந்த ಬಂದಿದ್ದೀರೋ, கண்ணீரோடு இங்க வந்திருக்கிற, ಯಾವ ಕಣ್ಣೀರಿಂದ எந்த ಬಂದಿದ್ದೀರೋ, கலக்கத்தோடு இங்க வந்திருக்கிற, ಯಾವ ಸಂಕಲ್ಪದಿಂದ கர்த்தர் ಬಂದಿದ್ದೀರೋ, சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் வெட்கத்துக்கு பதிலாக, ನಿನ್ನ ಅವಮಾನಕ್ಕೆ உன் ಬದಲಾಗಿ, நிந்தைக்கு பதிலாக, ನಿನ್ನ ನಿಂದನೆಗೆ உன் ಬದಲಾಗಿ, கண்ணீருக்கு பதிலாக, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರಿಗೆ ಬದಲಾಗಿ, உன் புலம்பலுக்கு பதிலாக, ನಿನ್ನ ಗೋಳಾಟಕ್ಕೆ ಬದಲಾಗಿ, உன் போராட்டத்துக்கு பதிலாக ನಿನ್ನ ಹೋರಾಟಕ್ಕೆ ಬದಲಾಗಿ, தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, தேவன் சொல்லுகிறார், தேவன் ಹೇಳುತ್ತಾರೆ, இரட்டத்தனையாக, ಎರಡರಷ್ಟು, இரட்டிப்பாக, ಎರಡರಷ್ಟು, ஓ உண்மை, ನಿನ್ನ ಮೇಲೆ, உண்மை, ನಿನ್ನ ಮೇಲೆ ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். ஆசீர்வாதವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನ ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவரோடு பேசினார். ದೇವರನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದರು. நேற்றைய நாட்களிலே ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ கொஞ்ச நேரம் அப்படியே நான் அமர்ந்திருந்தேன். ಸ್ವಲ್ಪ ತಾಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೆ. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார். ದೇವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದರು. அட கேட்ட ஆண்டவரே, ದೇವರೇ, நாளைக்கு எந்த செய்தி நான் கொடுக்கட்டும்? ನಾಳೆ ಯಾವ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವುದು? அவர் சொன்னார். ಆಗ ಆತನು ಹೇಳಿದರು, வெட்கத்துக்கு பதிலாக, ನಿನ್ನ ಅವಮಾನಕ್ಕೆ ಬದಲಾಗಿ, ஹalleluya, ஹalleluya, வேதனைக்கு பதிலாக, ನಿನ್ನ ವೇದನೆಗೆ ಬದಲಾಗಿ, சஞ்சலத்துக்கு பதிலாக, ನಿನ್ನ ಸಂಕಲ್ಪಕ್ಕೆ ಬದಲಾಗಿ, கண்ணீருக்கு பதிலாக, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರಿಗೆ ಬದಲಾಗಿ, ஆமென், ಆಮೆನ್, இரட்டத்தனையாக, ಎರಡರಷ್ಟು மகனே சொன்னார். ಮಗನೇ ಅಂತ ಹೇಳಿದರು. அதை கேட்கும்போது என் உள்ளம் ஆனந்தப்பட்டது. ಇದನ್ನು ಕೇಳಿದಾಗ ನನ್ನ ಹೃದಯ ಆನಂದಗೊಂಡಿತು. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ದೇವರೇ ಹೇಳಿದ್ದು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் ಹೇಳಿರಿ. உன் வெட்கத்துக்கு பதிலாக அவமானಕ್ಕೆ ಬದಲಾಗಿ இரட்டத்தனையான பலன் வரும். ಮಾನವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ಆಶೀರ್ವಾದವು ಬರುತ್ತದೆ. இரட்டிப்பான வரங்கள் வரும். ಎರಡರಷ್ಟು ವರಗಳು ಬರುತ್ತದೆ. இதில் முதலாக நீங்க பார்க்கும் பொழுது, ಮೊದಲಾಗಿ ನೋಡುವಾಗ நீங்கள் நானும் अनेक முறை தியானிச்சிருக்கலாம். ನಾವು ಅನೇಕ ಬಾರಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ದೇವರು ಇವತ್ತು ಹೇಳುತ್ತಾರೆ, யோபு என்ற ஒரு பக்தன் இருக்கிறார். யோபு ಎಂಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ அவர் கர்த்தருடைய பார்வையில் உத்தமன் என்று பெயர் எடுத்தார். ಆತನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಉನ್ನತನೆಂದು ಹೆಸರು ಪಡೆದಿದ್ದನು. அவர் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நீதிமானுக்கு சமமாய் இருந்தார். ಆತನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀತಿವಂತನಿಗೆ ಸಮವಾಗಿದ್ದನು. அவர் பாவ சாபங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, அநியாயத்துக்கு விலகி 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 தன்னையும் குடும்பத்தையும் காக்கும்படி கர்த்தருடைய பாதத்தை காத்திருந்தார். ಆತನು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಕಾಯ್ತಾ ತನ್ನನ್ನು ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಆವಾಗ ಆತನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದವನಾಗಿದ್ದನು. ஒவ்வொரு விசேஷத்திலும் கர்த்தருடைய பாதத்தில் பயபக்தியோடு போய் நிற்பார். ಒಂದೊಂದು ಸಮಯ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವನು. என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிடக்கூடாது. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಪಾಪ ಮಾಡಬಾರದು. கணவன் மனைவியா நாங்கள் பாவம் செய்து விடக்கூடாது. ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಪಾಪ ಮಾಡಬಾರದು. ஆண்டவரே என்று சொல்லி ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿ உத்தமத்தை காத்துக்கொண்டிருந்த மனிதன் தான் யோபு. ತನ್ನ ಉನ್ನತವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡವನೇ ಯೋಬು. உத்தமத்தை காத்துக்கொண்டிருந்தவர் தான் இந்த யோபு. ತನ್ನ ನೀತಿವಂತವನಾಗಿದ್ದು அப்படிப்பட்ட இந்த யோபுக்கு ಆ ರೀತಿಯಾದ ಯೋಬನಿಗೆ சத்ருவினால் ஒரு போராட்டம் வந்தது. ಶೈತಾನನ ಒಂದು ಹೋರಾಟ ಬರುತ್ತದೆ. அவருக்குள்ள நிந்தை வந்தது. ಆತನ ಒಳಗೆ ನಿಂದೆ ಬಂದಿತು. அவருக்குள்ள ஒரு தவிப்பு வந்தது. ಆತನ ಒಳಗೆ ಒಂದು ಸಂಚರಿಕೆ ಉಂಟಾಯಿತು. அவருக்குள்ள ஒரு கண்ணீர் வந்தது. ಅವನ ಒಳಗೆ ಕಣ್ಣೀರು ಬಂದಿತು. ஹalleluya, ஹalleluya. சரீரம் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. ಶರೀರವು ಕೊಳೆತು ಹೋಗಿ ನಾಶ ಉಂಟಾಯಿತು. ஆமென், ಆಮೆನ್. சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವಾಗಿ, சத்துருவின் நிமித்தமாக ಶೈತಾನ ನಿಮಿತ್ತವಾಗಿ தன் பிள்ளைகளை இழந்தார். ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. சத்துருவின் நிமித்தமாக ಶತ್ರುವಿನ ನಿಮಿತ್ತವೇ தன் சொத்துரிமைகளை இழந்தார். ತನ್ನ ಆಸ್ತಿಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. சத்துருவின் நிமித்தமாக ಶತ್ರುವಿನ ನಿಮಿತ್ತದಿಂದಲೇ தன் மனைவி நிமித்தம் நிந்தையை சுமந்தார். ತನ್ನ ಹೆಂಡತಿ ನಿಮಿತ್ತ ನಿಂದೆಯನ್ನು சத்துருவின் நிமித்தமாக ಶತ್ರುವಿನ ನಿಮಿತ್ತವೇ தன்னை நேசித்த நண்பர்கள், ತನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ಸ್ನೇಹಿತರು, தன்னை பிரியம் கொண்ட உறவினர்கள் ತನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟ ಸಂಬಂಧಿಕರು எல்லாரும் அவமான பேச்சினாலே பேசி நிந்தித்து பரிகாசத்துக்கு ஆளானார். ಎಲ್ಲ ಅವಮಾನ ಮಾತುಗೀತನ ಒಳಗಾದನು. ஆமென், ಆಮೆನ್. சரீரம் அழுவி நாற்றம் எடுக்கிறது. ಶರೀರವು ಕೊಳೆತು ಹೋಗಿ ವಾಸನೆ ಹೊಡಿತದೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அவர் வேதனை பெருகினவராய், ಆತನ ವೇದನೆ ಹೆಚ್ಚಿದವರಾಗಿ, வேதனை பெருகினவராய், ಆತನ ವೇದನೆ ಹೆಚ್ಚಾಗಿ, கைவிடப்பட்டவராய், ಕೈಬಿಡಪಟ್ಟವರಾಗಿ, கண்ணீர் சொரிகிறவராய், ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತವರಾಗಿ, வெட்கத்தோடு ಅವಮಾನದಿಂದ இன்றைக்கா நாளைக்கா என்று ಇವತ್ತ ನಾಳೆಯ ಎಂದು கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். ದೇವರ ನೋಡಿ ಕಾತಾನೇ ಇದ್ದನು. ஹalleluya. ஹalleluya. அதன் வழியாக ಅದರ ದಾರಿಯಲ್ಲಿ அவருக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. ಆತನಿಗೆ ಒಂದು ಅದ್ಭುತವು ನಡೆಯಿತು. அவருக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. ಆತನಿಗೆ ಒಂದು ಅದ್ಭುತವು யோபு ನಡೆಯಿತು. 42 அதிகாரம், ಯೋಬು 42ನೇ ಅಧ್ಯಾಯವು, யோபு 42 அதிகாரம் ಯೋಬು 42ನೇ ಅಧ್ಯಾಯವು 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்குறதை பார்ப்போம். ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರತಾಪ ಬರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ? யோபு தன் சிநேகிதருக்காக, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை கர்த்தர் அவர் சிறையிருப்பை உடைத்தார். யோபுக்கு முன்னிருந்த யோபுக்கு முன்னிருந்த முன்னிலைமையை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹalleluya, ஹalleluya. கரந்தட்டி வரவேறுங்க, ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಬರೇ கரந்தட்டி வரவேறுங்க.
ஹalleluya ஹalleluya அவர் இழந்ததை பார்க்கிறோம் ಆತನು ಕಳೆದುಕೊಂಡಕ್ಕಿಂತಲೂ அவர் விட்டதை பார்க்கிறோம் ಆತನು ಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕಿಂತಲೂ ஆமென் ಆಮೆನ್ இரட்டத்தனையான பல ಎರಡರಷ್ಟು ಫಲವು இரட்டத்தனையான ஆசீர்வாதம் ಎರಡರಷ್ಟು இந்த ಆಶೀರ್ವಾದವು யோபு மேல் இறங்கினது ಯೋಬನ ಮೇಲೆ ಇಳಿದು காரணம் என்ன ಕಾರಣವೇನು அவர் உத்தமத்தை விட்டு வழி விலகவில்லை ಅವನು ಉನ್ನತವನ್ನು ಬಿಟ್ಟು ದಾರಿ ತಪ್ಪಿಲ್ಲ அவருடைய பரிசுத்தத்தை விட்டு வழி விலகவில்லை ಆತನ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬಿಟ್ಟು ದಾರಿ கர்த்தரை ತಪ್ಪಿಲ್ಲ ஆராதிப்பதிலே விட்டு அவர் வழி விலகவில்லை ದೇವರ ಆರಾಧಿಸುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಅದನ್ನು ದಾರಿ என்னை ತಪ್ಪಿಲ್ಲ கொன்று போட்டாலும் கூட ನನ್ನನ್ನು ಕೊಂದಾಕಿದರೂ ಕೂಡ கர்த்தரை நான் விட மாட்டேன் ದೇವರೇ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ கர்த்தரை நான் தூஷிக்க மாட்டேன் ದೇವರನ್ನು ದೂಷಿಸುವುದಿಲ್ಲ என் உத்தமத்தை இருந்து வெளிவர மாட்டேன் ನನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ ನಾನು ಹೊರಗೆ ಬರುವುದಿಲ್ಲ மரணமே என்னை ஆட்கொண்டாலும் ನಿಮ್ಮ ಮರಣವೇ ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ್ರು ಸರಿ கர்த்தரே கர்த்தரே என்று இருப்பேன் ನಾನು ಕರ್ತನೇ ಕರ್ತನೇ ಅಂತ ಇರುವೆನು ஹalleluya 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 கர்த்தருடைய ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು யோபுவை பார்த்துக்கொண்டே இருந்தார் ಯೋಬು ನೋಡುತ್ತಾನೆ ಇದ್ದನು யோபுடைய செய்கைகளை பார்த்தார் ಯೋಬುವನ ಕಾರ್ಯಗಳನ್ನು யோபுடைய உத்தமத்தை பார்த்தார் ಯೋಬಿನ ಉನ್ನತವನ್ನು ಕಂಡರು யோபுடைய வைராக்கியத்தை பார்த்தார் ಯೋಬಿನ ವೈರಾಗ್ಯವನ್ನು யோபு ಕಂಡರು காத்திருப்பதை கண்டார் ಯೋಬು ಕಾಯ್ತಾ ಇರುವುದನ್ನು ಕಂಡರು ஹalleluya ஹalleluya முடிவில ಕೊನೆಯಲ್ಲಿ யோபு என்ன செய்தார் தெரியுமா ಯೋಬು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ தன் சிநேகிதர்களுக்காக ತನ್ನ தன் ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ நண்பர்களுக்காக ತನ್ನ தன் ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ உறவுகளுக்காக ತನ್ನ தன் ಸಂಬಂಧಿಕರಿಗಾಗಿ குடும்பங்களுக்காக ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ தன்னை பகைத்தவர்களுக்காக ತನ್ನ தன்னை ದ್ವೇಷಿಸಿದವರಿಗಾಗಿ ತನ್ನ அவமானப்படுத்துவர்களுக்காக தன்னை ಅವಮಾನಪಡಿಸಿದವರಿಗಾಗಿ வெட்கப்படுத்துவர்களுக்காக ತನ್ನ ನಾಶಪಡಿಸಿದವರಿಗಾಗಿ கர்த்தரை நோக்கி முறையிட்டார் ದೇವರನ್ನು ನೋಡಿ கர்த்தரை ಮೊರೆಯಿಟ್ಟನು நோக்கி முறையிட்டார் ದೇವರ ದೃಷ್ಟಿಸಿ ಮೊರೆ அவர் ಮಾಡಿದನು கர்த்தரை நோக்கி முறையிட்ட விண்ணப்பத்தை ಆತನು ದೇವರನ್ನ ನೋಡಿ ಮೊರೆ ಮಾಡಿದ ವಿಜ್ಞಾಪನವನ್ನು கர்த்தர் கண்டார் ದೇವರು ಕಂಡರು யோபுவின் அவமானத்தை ಯೋಬುವಿನ யோபுவின் ಅವಮಾನವನ್ನು வெட்கத்தை ಯೋಬುವಿನ ஒரே ನಾಶವಾದ ஒரு செகண்ட்ல ಕ್ಷಣದಲ್ಲಿನೇ அவரை விட்டு அகற்றார் ಆತನ ಬಿಟ್ಟು ತೊಲಗಿಸಿದನು ஹalleluya ஹalleluya இந்த நாளிலே ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ದೇವರು ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ நான் உங்களை விடுவிக்க வேண்டுமா ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಬೇಕಾ உங்க வெட்கத்திலிருந்து ನಿಮ್ಮ உங்க ಅವಮಾನದಿಂದ அவமானத்திலிருந்து ನಿನ್ನ உங்க ಮಾನಭಂಗದಿಂದ நிந்தையிலிருந்து ನಿಮ್ಮ ನಿಂದೆಯಿಂದ உங்க கண்ணீரிலிருந்து ನಿಮ್ಮ உங்க ಕಣ್ಣೀರಿಂದ தனிமையிலிருந்து ನಿಮ್ಮ ಒಂಟಿಯಾದ நான் உங்களை ಜೀವದಿಂದ விடுவிக்கணுமா ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಬೇಕಾ யோபுவை போல நீங்க மாறுங்க ಈ ಯೋಬನಾಗಿ ಮಾರ್ಪಡಿರಿ என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் ಏನಿದ್ರು ಏನಿಲ್ಲದೆ ಹೋದ್ರು ಸರಿ கர்த்தரே என்று ನಿಮ್ ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿ கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்தபடினா ನಿಮ್ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிறவராய் இருந்தபடினா ಬೇರೆಯವರಿಗೆ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವರಿಂದಲೇ நீங்களும் நானும் மாறுவோமா ನೀವು ನಾವೇ ಮಾರ್ಪಡೋಣ அப்படி மாறினால் ಹಾಗೆ ಮಾರ್ಪಟ್ಟರೆ யோபுவின் முன்னிலைமை பார்க்கலாம் ಯೋಬನ ಮುಂದಿನ ಸ್ಥಿತಿಗಿಂತಲೂ பின்னிலைமை எப்படி ஆசீர்வதித்தார் ಅದನ್ನ ಹಿಂದಿನ ಸ್ಥಿತಿ ಹೇಗೆ அந்த ಆಶೀರ್ವದಿಸಿದರು ஆசீர்வாதம் உங்க மேல் வந்து ಆ சேரும் ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ನಿಮಗೆ அங்கே ಸಿಗುತ್ತದೆ பாருங்க ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ அந்த 10வது வசனம் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது 10ನೇ ವಾಕ್ಯ 11ನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ அங்கே கவனிச்சீங்க சொன்னா ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ படிங்க 11வது வசனம் படிங்க அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லா சகோதரிகளும் முன்ன அவனுக்கு அறிமுகமான முன்ன அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து ஆமென் நல்லா கவனிங்க அவனுடைய சகோதரர் ಅವರ அவருடைய ಸಹೋದರರು சகோதரிகள் ಅವರ ಸಹೋದರರು அவருடைய நண்பர்கள் ಆತನ அவருடைய ಸ್ನೇಹಿತರು உறவுகள் ಆತನ முன்னே ಸಂಬಂಧಿಕರು அறிமுகமான ಮುಂದೆ ಅವರಿಗೆ ತಿಳಿದಿರುವರು அத்தனை பேரும் ಅಷ್ಟು ಜನರು அத்தனை பேரும் ಅಷ್ಟು ಜನರು கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை உடைத்தபடினால் ದೇವರು ಯೋಬನ ಸೆರೆಯನ್ನು ಒಡೆದೇ ಇರುವುದರಿಂದಲೇ யோபுவின் சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுத்தபடினால் ಯೋಬನ ಶರೀರ ಸುಖವನ್ನು ಕೊಟ್ಟು ಇರುವುದರಿಂದ யோபு சரீர சுகத்திலிருந்து மீண்டும் வெளியே வந்ததினால் ಯೋಬ ಶರೀರ ಸುಖ ನಾನು ಹೊರಗೆ ಬಂದೆ இதை கண்டவர்கள் ಇದನ್ನು ಕಂಡವರು இதை கேட்டவர்கள் ಇದನ್ನು ಕೇಳಿದವರು இதை பார்த்தவர்கள் ಇದನ್ನು ನೋಡಿದವರು அனைவரும் ஓடி வருகிறார்கள் ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ ஓடி வருகிறார்கள் ஓடி வருತ್ತಾರೆ. இன்னைக்கு ஒரு மரணம் என்று சொன்னால் ಇವತ್ತೊಂದು ಮರಣ ಬಂದರೆ அநேகர் ஓடி வருவார்கள் ಅನೇಕರು ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ ஒரு குழந்தை பிறப்பு என்று சொன்னால் ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟುತ್ತದಂದರೆ அநேகர் ஓடி வருவார்கள் ಅನೇಕರು ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. அதை அல்லாமல் ಅದಲ್ಲದೆ ஒரு திருமண நாள் ಒಂದು ಮದುವೆ ஒரு ದಿನ, பிறந்த நாள் ಒಂದು ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ, அழைப்பு கொடுத்தால் அநேகர் ஓடி ಒಂದು வருவார்கள் ಕರೆವಿಕೆ ಕೊಟ್ಟರೆ ಎಲ್ಲ ಓಡಿ ಬರ್ತಾರೆ இங்க ಏನಕ್ಕಾಗಿ துக்கத்தின் நல விசாரிப்பதற்கு ನೀವು ದುಃಖದಿಂದ ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕಾಗಿ இங்க கர்ப்ப வேதனையில பிறந்த குழந்தையும் அந்த தாய் தகப்பனையும் வாழ்த்துவதற்கு ದುಃಖದಲ್ಲಿ ಎಳೆಯಾಗಿದ್ದ ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳು ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕಾಗಿ அங்கே திருமணமானவர்கள் நீண்ட
நீடித்த நாட்கள் சுகமாய் வாழ்வதற்கு ಅಲ್ಲಿ ಮದುವೆ ಆಗಿರೋರು ನೀ ತುಂಬಾ ದಿನಗಳಾಗಿ ಆಶಾಭಂಗದಿಂದ ಅವರು ಸುಖವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿನೇ ಆಮೆನ್ ಆಮೆನ್ வருவர்கள் சும்மா வருவதில்ல ಬರುವರು ಸುಮ್ಮನೆ ಬರುವುದಿಲ್ಲ ஒரு இளவு வீட்டுக்கு போறான்னு சொன்னா ಒಂದು ಸತ್ತೋಗಿರೋ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೀವಿ மாலைகளை கொண்டு போவாங்க ಆಹಾರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஒரு ಹೋಗುತ್ತೇವೆ பர்த்டேக்கு போகணும் என்று சொன்னால் ಬರ್ತಡೆಗೆ ಹೋಗುತ್ತೀವಿ ஒரு திருமணத்துக்கு போவோம் என்று சொன்னால் ಮದುವೆಗೆ ಹೋಗುತ್ತೀವಿ ಅಂದರೆ அங்கே கிஃப்ட்களை கொண்டு போவார்கள் ಅಲ್ಲಿ ಬಹುಮಾನಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ இந்த யோபு வீட்டுக்கு வருகிறவங்க எப்படி வந்தார்கள் ಇಲ್ಲಿ ಯೋಬನ ಮನೆಗೆ ಬರೋರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದರು யோபு யாரை அழைக்கவில்லை ಯೋಬು ಯಾರನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ அவர்களாவே வருகிறார்கள் ಅವರಾಗೆ ಬರುತ್ತಾರೆ அவர்களாக வருகிறார்கள் ಅವರಾಗಿನೇ ಬರುತ್ತಾರೆ வந்தவர்கள் சும்மா வரவில்லை ಬಂದರು ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ வந்தவர்கள் சும்மா வரவில்லை ಬಂದರು ಸುಮ್ಮನೆ உங்களை போல அல்ல இந்த யோபுவை பார்க்க வந்தவங்க சும்மா வரவில்லை யோபு ನೋಡಕ್ಕೆ ಬಂದರು ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ நல்லா கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ அங்கே சொல்லப்படுகிறது ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ அங்கே வந்த அனைவரும் ಅಲ್ಲಿ ಬಂದಿದ ಎಲ್ಲರೂ அங்கே வந்த அனைவரும் ಅಲ್ಲಿ ಬಂದಿದ ಎಲ್ಲರೂ அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் ಅಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬ ಚಿನ್ನದ ಹಾರಗಳನ್ನು அவனுக்கு கொடுத்தார்கள் ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟರು இன்னும் நீங்க மேல பாத்தீங்கன்னா ಮೇಲೆ ನೋಡುವುದಾದರೆ தங்க நாணயங்கள் அங்க இருக்கு பாருங்க ಅಲ್ಲಿ தங்க காசையும் ಚಿನ್ನದ ನಾಣ್ಯಗಳನ್ನು பொன் ஆபரணங்களையும் ಚಿನ್ನದ ಬಂಗಾರ அவனுக்கு கொடுத்தார்கள் ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟರು ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya என் ஆண்டவரிடத்தில் நம்ம நீங்கள் நானும் பாடுகிறோம் எப்படி பாடுகிறோம் ದೇವರೇ ನೀವು ನಾವು ಹಾಡ್ತೇವೆ தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டார் ஐயா ஆஸ்திரிய கேட்கவில் அந்தஸ்த கேட்கவில் உள்ளத்தை கேட்டார் ஐயா ஆமா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டார் ஐயா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தார் ஐயா சொல்லுமா எலசன் எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே நம்ம என்ன சொல்றா ನಾವೇನು ಹೇಳುತ್ತೇವೆ தங்கத்தை கேட்கல ಬಂಗಾರವನ್ನು ಕೇಳಿಲ್ಲ வைரத்தை கேட்கல ವೈರವನ್ನು ಕೇಳಿಲ್ಲ உள்ளத்தை தான் கேட்கிறார் ಹೃದಯವನ್ನೇ ಕೇಳಿದರು ஹalleluya ஹalleluya ஆமென் இந்த யோபு வீட்டுக்கு வந்தவங்க அப்படி அல்ல ಯೋಬ ಮನೆಗೆ ಬಂದವರು ಆಗಲ್ಲ மனதார உற்சாகமா தாராளமா ಅವರ ಮನಸ್ಸಿನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಉತ್ಸಾಹದಿಂದ ಧಾರಾಳವಾಗಿ அவங்க வந்து என்ன பண்றாங்க பாருங்க ಅವರು ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ ஒவ்வொரு தங்க காசையும் ಒಂದೊಂದು ಚಿನ್ನದ ಕಾಸುಗಳನ್ನು அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் ಅವರು ಚಿನ್ನಗಳನ್ನು அவனுக்கு கொடுத்தார்கள் ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟರು இப்ப முன்னே இருந்ததை பார்க்கலாம் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் ஆமென் ஹalleluya ஹalleluya குலுக்கி அவன் சரிஞ்சு விழும்படி நான் கொடுப்பேன் ಹಾಗೆ ತುಂಬಾ ತುಡುಕುವಂತೆ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ கையை பிடிச்சிராத பாவம் வந்துரும் ನೀನು ಕೈ ಹಿಡಿಬೇಡ ಪಾಪ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ கையை பிடிச்சா பாவம் வந்துரும் ಕೈ ಹಿಡಿದು ಬಿಟ್ರೆ ಪಾಪ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ ஆமென் ஹalleluya கையை பிடிச்சிராத கையை ಹಿಡಿಬೇಡ உடன்படிக்கை பண்ணிராத ಮುಖವನ್ನು ಮುಟ್ಟಿಬೇಡ பண்ணிட்ட உன் வீட்ல பொக்கிஷம் நிரம்பிரும் ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಪೊಕ್ಕಿಶವು ತುಂಬ ಹೋಗುತ್ತದೆ ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ யோபு கர்த்தருக்கு முன்பாக ಯೋಬು ದೇವರಿಗೆ ಮುಂದೆ அவன் உத்தமத்த உறுதியாய் இருந்தான் ಆತನ ಉನ್ನತವಾಗಿ ದೃಢವಾಗಿದ್ದನು யாரு நீ வான்லாம் கூப்பிடல ನೀನು ಬಾ ಅಂತೆಲ್ಲ நீ ಕರೆಯಲಿಲ್ಲ வான்லாம் கூப்பிடல ನೀನು ಬಾ ಅಂತ நான் ಕರೆಯಲಿಲ್ಲ இப்ப அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ನಾನು ಇವಾಗ ಅದೇ ஒருத்தர் நீ வான்லாம் கூப்பிட கிடையாது ನೀನು ಬಾ ಅಂತ பிறந்த ಕರೆಯಲಿಲ್ಲ நாள் வரட்டும் திருமண நாள் வரட்டும் ಒಂದು ಮದುವೆ ದಿನ ಬರಲಿ ಹುಟ್ಟಿದ ದಿನ ஆமென் ಬರಲಿ கர்த்தர் யார் மேல கருணை வைத்திருக்கிறார்களோ ಅವರು ಯಾರ ಮೇಲೆ ಕರುಣೆಯನ್ನು யார் ಇಟ್ಟಿದ್ದಾರೋ அந்த இல்லத்துக்கு கொண்டு போக விரும்புறாரோ ಯಾರ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ அது ಇಷ್ಟಪಡ್ತಾರೋ அவர்கள் உள்ளத்திலிருந்து வரணும் ಅವರ ಹೃದಯದಿಂದ ಬರಬೇಕು யோபு அழைக்கவே இல்ல ಯೋಬು ಕರೆಯಲಿಲ್ಲ ஆனா யோபு வீட்டுக்கு தேடி வர்றாங்க ಆದ್ರೆ ಯೋಬು ಮನೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ ஆமென் நீ ಆಮೆನ್ தேடி போய் பாரு ನೀನು ಹುಡುಕಿ ಹೋಗು நீ ನೋಡು தேவனுடைய ஆலயத்தை தேடி போய் பாரு ದೇವರ ಆಳಿನ ಹುಡುಕಿ ಹೋಗು நீ ನೋಡು சொந்த பந்தமோ உறவோ நண்பரோ உறவினர்களோ ஊழியக்காரோ நீ தேடி போய் அவளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி பாரு ಸ್ನೇಹಿತರ ಬಂಧು ಮಿತ್ರ ಸೇವಕರು ಅವ್ರ ಮುಂದೆ ನೀನು ಹುಡುಕಿ ಹೋಗಿ ನೀನು ಶುಭಗಳನ್ನು ಹೇಳಿ ನೋಡು அதுல இருக்கு பாருங்க ஒரு சந்தோஷம் ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ அதுல இருக்கு பாருங்க ஒரு கெத்து ಅದರಲ್ಲಿ ಇದ್ದ ಒಂದು ಧೈರ್ಯ வேற ಗೆತ್ತು எதுமே இல்லங்க ಅದಕ್ಕಿಂತ ಬೇರೆ ಯಾವುದೇ ಇಲ್ಲ ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ இப்பெல்லாம் லேட்டஸ்ட் கால் ಇವಾಗ ಲೇಟೆಸ್ಟ್ ಫೋನ್ ಕಾಲ್ ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya தேவனுடைய பிள்ளைங்க ஒன்னு சபை ದೇವರ ಮಕ್ಕಳು ಒಂದು ಸಭೆ இல்ல உன் குடும்பம் ಅಥವಾ ನಿನ್ನ ಕುಟುಂಬವು இல்ல ஊழியக்கார வீடு ಅಥವಾ ಸೇವಕರ இந்த ಮನೆ மூணு விரும்பி பாருங்க
ಇದನ್ನು ಮೂರನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ನೋಡಿರಿ. நீங்க blessing-ஆ இருப்பீங்க. ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತೀರಾ. ಆಮೆನ್ சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. யோபு யாரையும் அழைக்கல. யோபு யாரையும் கரையிலிಲ್ಲ. கர்த்தரை அழைத்தார். தேவனே கரைதನು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல ನೋಡಿ ಹೇಳಿ. நீ யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ யாரையும் கரைಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ கர்த்தரை ಇಲ್ಲ. அழை. ದೇವರ ಕರೆ. கர்த்தரை கூப்பிடு. தேவனே ಕೂಗು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். உன் குறைகளை அவர் நீக்கி போடுவார். ನಿನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವನು. ஆமென். ಆಮೆನ್. வேதனையை மாற்றிடுவார். ನಿನ್ನ ವೇದನೆ ನೀಗಿಸುವರು. பாருங்க இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ನೋಡಿ ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. சாலமோன் ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದರು. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 அரசர்கள் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13 கேளாத ஐஸ்வரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன்றார். ಕೇಳದೇ ಇರುವ ಐಶ್ವರ್ಯ ಘನ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. யாருக்கு சொல்றாருங்க? யாருக்கு ಹೇಳುತ್ತಾರೆ? சாலமோனை பார்த்து சொல்றாரு. சாலமோன் ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நீ எதையும் என்கிட்ட ஐஸ்வரியத்தை கேட்கல. நீ நன்னபில ஐஸ்வர்யம் என்கிட்ட பணத்தை கேட்கல. என்கிட்ட சொத்தை கேட்கல. என்கிட்ட பொருளை கேட்கல. நன்னபில ವಸ್ತುಗಳನ್ನು நீ ಕೇಳಿಲ್ಲ. கேட்டது ஞானம். ನೀನು ಕೇಳಿದ ಜ್ಞಾನವು. அதனால நான் என்ன செய்வேன்? நான் ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். ஆமென். ஹalleluya. நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் ನೀನು ಕೇಳದೇ ಇರುವ ಐಶ್ವರ್ಯ ಘನವು உன்னிடத்தில் வரும். ನಿನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತದೆ. பக்கத்துல பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿರಿ. நீ யோபுவை போல. ನೀನು ಯೋಬ ಹಾಗೆ. நீ யோபுவை போல. ನೀನು ಯೋಬುವಿನ ಹಾಗೆ. நீ யோபுவை போல. ನೀನು ಯೋಬ ಹಾಗೇನೆ. நிச்சயமா சொல்றேன். ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. நீ யோபுவை போல. ನೀನು ಯೋಬ ಹಾಗೇನೆ. நீ அவமானப்படவே இல்லை. ನೀನು ಅವಮಾನ ಪಡಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். அதனால தான் மறைந்த அருமையான ஒரு ஐயா பாடுறார். நான் சும்மா நான் இருக்க மாட்டேன். நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன். என்னவா? சும்மா நான் இருக்க மாட்டேன். ஹalleluya. ஹalleluya. அவர் பாருங்க சும்மா இருக்க மாட்டேன் கம்முன்னு இருக்க மாட்டேன். அவர் ನೋಡಿ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ, ನಾನು ಗಮ್ಮಂತ ಇರುವುದಿಲ್ಲ. நான் கும்முன்னு இருப்பேன் கம்முன்னு இருப்பேன். ನಾನು ಗುಮ್ಮಂತ ಇರ್ತೀನಿ, ಗಮ್ಮಂತ ಇರ್ತೀನಿ. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்க கர்த்தரிடத்துல சும்மா இருந்தா போதும். ನಿಮ್ಮ ದೇವರ ಬಳಿ ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ ಸಾಕು. அவர் எந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார் அங்க ஆசீர்வதிப்பார். ಅಲ್ಲಿ ಆತನು ಎಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ஹalleluya. ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஈசாக்க பார்த்து சொல்றாரு. ಈಸಾಕ ನೋಡಿ ಹೇಳಿದರು. என்ன சொல்ல தெரியுமா? ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? நீ இந்த பட்டணத்துல குடியிரு. ஆமென். ಆಮೆನ್. நான் உன்கூட உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அதனால அவர் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? ஆதியாகமம் 26:13ல பாத்தீங்கன்னா ಆದಿಕಾಂಡ 26:13 ನೋಡಿ. அங்க பாருங்க இந்த ஈசாக்கு ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಈಸಾಕನು எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கண்டார் பாருங்க. ಯಾವ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಂಡರು பாருங்க ஆதியாகமம் 26:13. ಆದಿಕಾಂಡ 26:13. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹalleluya. ஹalleluya. கண்ணத்துல என்னம்மா? ಅವನು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಅವನ ಐಶ್ವರ್ಯವು ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். 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 பெரியவனானானா. ಅವನು ದೊಡ್ಡವನಾದನು. வர வர அங்க பாருங்க வர வர ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ விருத்தி அடைந்து ಅವನ ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ மகா பெரியவனானா. ಮಹಾ ಐಶ್ವರ್ಯವಂತನಾದನು. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದ ನೋಡಿ ಕೇಳಿರಿ. நீ ஐஸ்வர்யவனாகி ನೀನು ಐಶ್ವರ್ಯವನಾಗಿ வர வர விருத்தி அடைந்து ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ மகா பெரியவனா ஆக மாட்ட. ಮಹಾ ದೊಡ್ಡವನಾಗುವುದಿಲ್ಲ. ஆக மாட்ட சொல்லுங்க. ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿರಿ. நீ சபைக்கு வந்த நேரம் என்ன? ನೀನು ಸಭೆಗೆ ಬಂದ ಸಮಯವೇನು? நீ கர்த்தரிடத்தில் எப்படி ஜெபிக்கிற? ದೇವರ ಬಳಿ ಹೇಗೆ நீ ಪ್ರಾರ್ಥನೆ கர்த்தரை ಮಾಡ್ತೀಯಾ? எப்படி தேடுற? ನೀನು ಹೇಗೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತೀಯಾ? யோபுக்குள்ள இருக்கிற உத்தமம் உன்கிட்ட இருக்கிறதா? யோபுவில் ಉನ್ನತವು ನಿನ್ನ ಬಳಿ ಇದೆಯಾ? இப்ப சொல்லுங்க கைப்பிடிச்சு. ಇವಾಗ ಹೇಳಿರಿ நீ ಕೈ ಹಿಡಿದು. சபைக்கு சரியா வந்தா, ನೀನು ಸಭೆಗೆ நீ ಸರಿಯಾಗಿ ಬಂದರೆ, கர்த்தரை சரியா பார்த்தா, ನೀನು ದೇವರನ್ನು ಸರಿಯಾಗಿ உன் உத்தமத்தில் உறுதியா இருந்தா, ನೀನು ಉನ್ನತದಲ್ಲಿ நீ ಸರಿಯಾಗಿದ್ದರೆ, ஐஸ்வர்யனாகி ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ வர வர ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ மகா பெரியவனாಗಿ இருப்ப. ನೀನು ಮಹಾ ದೊಡ್ಡವನಾಗಿರುವಿ. கரந்தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் வாழ்விலும் தாழ்விலும் உன்னை உயர்த்த போகிறார். ದೇವರಿನ ಬದುಕಲು ಎಲ್ಲದರ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ வாலிப பிள்ளையே, ಯವನಸ್ಥ ಮಗುವೆ, கர்த்தர் வாழ்விலும் தாழ்விலும் உன்னை உயர்த்த போகிறார். ದೇವರಿನ ಬದುಕಲು அந்த மகளை பார்த்து கர்த்தர் சொல்றார். ಈ ಮಗಳು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஒரு பக்கம் தகப்பன், ಒಂದು
ஒரு பக்கம் தாய். ஆமே, வேதனை நிறைந்த இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். நீ மனதார கர்த்தரை ஆராதிக்க முடியல, உள்ளத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்த முடியல. என் அன்பு மகளே, உன் வாலிபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ வர நாட்களில் நீ விருத்தி அடைந்து மகா பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போகிறாய். உன்னத கர்த்தரை வரவேறு, ஆண்டவரிடத்தில் சொல்லு. Yes, mighty God. Thank you, Father. Amen. நன்றி. விருத்தி அடைய போகிற ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುತ್ತೀಯಾ? ಕರ್ತನು ಉನ್ನ ವಿರುದ್ಧಿ ಅಡೆತ್ತು ಉಯರ್ತ ಹೋಗುರ. ದೇವರನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಎತ್ತಿಸಿಡುತ್ತಾರೆ. ರಿಮಾ ಸಂದುಡಾ ನೈದುರಿಬಿ in the name of God. ஆண்டவர் பெரியவர், ದೇವರು ದೊಡ್ಡವರು. யோபுவை போல மாறுவீர்களான்னு கர்த்தர் கேட்கிறார். யோபனாಗಿ ನೀನು ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳುತ್ತಾರೆ. ಉತ್ತಮத்தில் மாறுவீர்களா? ನೀವು ಉನ್ನತದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ? ಉತ್ತಮத்தில் மாறுவீர்களா? ಉನ್ನತದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ಉತ್ತಮத்தில் மாறுவாயா? ಉನ್ನತದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀಯಾ? உன்னை உயர்த்தி வைப்பேன். ನಿನ್ನ ಎತ್ತಿಸಿ ಇಡುತ್ತೇನೆ. உயர்த்தி வைப்பேன். ನಿನ್ನ ಎತ್ತಿಸಿ ಇಡುತ್ತೇನೆ. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, மனைவியிடத்தில் அமே பிள்ளைகளை பெற்றெடுத்து மனைவியிடத்தில் நீ புலம்புற காரியம் என்ன? ಹೆಂಡತಿ ಬಳಿ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿರುವ ನೀನು ಗೋಳಾಟ ಏನು? உன் தனிமையின் கண்ணீர் என்ன? ನಿನ್ನ ಒಂಟಿಯಾದ ಕಣ್ಣೀರೇನು? உன் வேதனை பெருகிக் கொண்டிருக்கிறது. ನಿನ್ನ ವೇದನೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. நாளுக்கு நாள் என்ன செய்வேன்? ದಿನ ದಿನ ಏನು என் மனைவி இப்படியாய் செயல்படுகிறார்கள். என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிறாயா? ಕಣ್ಣೀರಿಂದ ಇದೆಯಾ? யோபுவின் சிறையிருப்பை உடைத்த தேவன் யோபನ ಸೆರೆಯನ್ನು ಒಡೆದ ದೇವರು உன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். ನಿನ್ನ ಸೆರೆಯನ್ನು ಒಡೆದಾಕುತ್ತಾರೆ. உன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். ನಿನ್ನ ಸೆರೆಯನ್ನು ಒಡೆದಾಕುತ್ತಾರೆ. தூரத்திலிருந்து வந்திருக்கிறார். ದೂರದಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ನಿನ್ನ ಸೆರೆಯನ್ನು ದೇವರು ಒಡೆದಾಕುತ್ತಾರೆ. உத்தமத்தில் உறுதியாயிரு. ನೀನು ಉನ್ನತದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲು. உத்தமத்தில் உறுதியாயிரு. ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲು. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகளே, சஞ்சலம் உனக்குள் பெருகிறதா? ಸಂಕಲ್ಪನೆಯೊಳಗೆ பெருகிறதா? ಕಣ್ಣೀರು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. என் கணவன் எப்போதுதான் என் வழியாய் வருவார்? ನನ್ನ ಗಂಡನು ಯಾವಾಗ ನನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ? என் கணவனுக்குள்ள இன்னும் உண்மை இல்லையே. ನನ್ನ ಗಂಡನ ಬತ್ತ ಇನ್ನೂ என் கணவனுக்குள்ள இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதே. ನನ್ನ ಗಂಡನ ಒಳಗೆ ಈ ರೀತಿಯಾದ அவர் ஏன் என்னிடத்துல மறைக்கிறார்? ಅವನು ಯಾಕೆ ನನ್ನ ಬಳಿ அவர் ஏன் என்னிடத்துல மறைக்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு வேதனை உனக்குள் பெருகிறதா? ಹೀಗಾಗಿ ವೇದನೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. அவன் முழுமையாக அதை பார்க்க முடியலையா? ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. வருகிறாயா? ನೀನು ಚಿಂತೆಯಿಂದ ಬರುತ್ತೀಯಾ? கர்த்தர் சிறையிருப்பை உடைப்பார். ದೇವರ ಸೆರೆಯನ್ನು ಒಡೆದಾಕುತ್ತಾರೆ. இங்கே அநேகருடைய தலைமையில சிறையிருப்பை உடைப்பேன் கர்த்தர் சொல்றார். ಇಲ್ಲಿ ಅನೇಕರ ತಲೆ ಮೇಲೆ அநேகருடைய சிறையிருப்பை உடைப்பேன் சொல்றார். ಅನೇಕರ ಸೆರೆಯನ್ನು கரந்தட்டி வரவேறுங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು கரந்தட்டி வரவேறுங்க. உங்க சிறையிருப்பு உடைக்கப்படட்டும். உங்க சிறையிருப்பு உடைக்கப்படட்டும். உங்க சிறையிருப்பு உடைக்கப்படட்டும். ரகபத் மகிமை. He is a wonderful mighty God. ஆமே, காதேஸ் வனாந்தரத்தை தேவனுடைய மகிமைக்கு முன்பாய் மாற்றின அந்த தேவன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். ನಿಮ್ಮ ಸೆರೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. உன் சிறையிருப்பு மாற போகிறது. ಸೆರೆಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. உன் சிறையிருப்பு மாற போகிறது. உன் சிறையிருப்பு மாற போகிறது. ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. எஸ் எஸ் சில பெண்மணிகளை நான் பார்க்கிறேன். ಕೆಲವೊಂದು ಹೆಂಗಸರನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. புலம்பலோடு இருக்கிறேன். ಗೋಳಾಡ್ತಾ ಇದೀಯಾ? கண்ணீர்ல மிதங்குற மகளே. கண்ணீரில நேதாடுத்தியா ஒரு பக்கம் சரீரத்துல பலவீனம், ಒಂದು ಶರೀರ ಬಲಹೀನತೆ, ஒரு பக்கம் குடும்பத்தை நினைச்சு கதறற. ಒಂದು ಕಡೆ ಕುಟುಂಬ நீ ನೆನೆಸಿ பெற்ற பிள்ளை இன்னும் நான் எப்படி வளர்க்க போகிறேன்? என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேன்? அநேக முறை உனக்குள்ள ஒரு தனிமை வாத வேதனைக்குள் தள்ளுகிறது. ಅನೇಕ ಒಂಟಿಯಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ವೇದನೆ அநேக முறை உன் கண்ணீர் பெருகிறது. ಅನೇಕ ಬಾರಿ ನಿನ್ನ நான் ಕಣ್ಣೀರು எங்க போவேன்? நான் எங்க போவேன்? நீ எங்க போவா? கர்த்தர் சொல்றார், உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன். நீ என்னிடத்தில் வந்திருக்கிறாய். உன் சிறையிருப்பு உடைக்கப்படும். ಸೆರೆಯನ್ನು ಒಡೆದಾಕಲ್ಪಡುವುದು. சிறையிருப்பு உடைக்கப்படும். ನಿನ್ನ ಸೆರೆಗಳು ಒಡೆದಾಕಲ್ಪಡುವುದು. நீங்க பெண்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், ಅನೇಕ ಹೆಂಗಸರು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, சிறையிருப்பு உடைப்பேன்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ಸೆರೆಗಳು ಒಡೆದಾಕುತ್ತೇನೆ. உன் பிரச்சனை என்னவா இருந்தாலும் ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ಏನಿದ್ರು உன் சிறையிருப்பை உடைப்பேன்னு சொல்றார். ಸೆರೆಗಳು ಒಡೆದಾಕುತ್ತೇನೆ. உன் சிறையிருப்பு உடைக்கப்படும். ನೀವು ಒಡೆದಾಕಲ್ಪಡುವುದು. ரேமா சந்துடா
இருதயத்து மேல கை வச்சு சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹೇಳಿರಿ. என் சிறையிருப்பு உடைக்கணும் ஆண்டவரே. ನನ್ನ ಸೆರೆಯನ್ನು ಹೊರದಾಕಿರಿ. என் சிறையிருப்பு உடையணும் ஆண்டவரே. ನನ್ನ ಸೆರೆಯನ್ನು ಹೊರದಾಕಿರಿ. பிசினஸ்ல குறைபாடோடு இருக்கிற மகனே, ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಕೊರತೆಯಾಗಿರುವ ಮಗನೇ, நான் சொந்தமா வைக்கணும் நினைக்கிறேன். ನಾನು ಸ್ವಂತವಾಗಿ ಇಡಬೇಕು. ஆனா என்னால முடியலையே. என்னால முடியலையே. ஆனா உனக்காக உன் மனைவியுடைய கண்ணீர் பெருசாகி இருக்கு. ನಿನಗಾಗಿ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಕಣ್ಣೀರು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. உன் மனைவியுடைய வேண்டுதல் பெருசாகி இருக்கு. ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ವಿಜ್ಞಾಪನೆ அன்பு ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. சகோதரனே, முன்னேற முடியவில்லை. முன்னேற முடியவில்லை. எந்த பக்கம் நீட்டினாலும் வேதனை 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 புலம்பிக் கொண்டிருக்கிறாய். புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அருமையான தகப்பனே, அருமையான தகப்பனே, உன் சிறையிருப்பு உடைக்கப்படும். ಸೆರೆಗಳು ಹೊರದಾಕಲ್ಪಡುವುದು. சிறையிருப்பு உடைக்கப்படும். ನಿನ್ನ ಸೆರೆಗಳು ಹೊರದಾಕಲ್ಪಡುವುದು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாலிப தம்பி, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ கையிட்ட காரியங்கள் பின்வாங்கி போய்விட்டதா? மனைவி பிள்ளைகளோடு உன்னுடைய கண்ணீர் பெருகி இருக்கிறதா? கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை உடைப்பேன் சொல்றார். மகனே, உன் சிறையிருப்பு உடைக்கப்படும். நீ மறுபடி உன் கைகளினால் கனமான தொழிலை காண்பாய். உன் வருமானம் பெருக போகிறது. உனக்கு ஒரு செட்டர், ரெண்டு பக்கம் உள்ள செட்டர் ஓபன் ஆகிறது. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறார். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டாகும். கர்த்தர் இன்றைக்கு உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். உன் சிறையிருப்பு உடைப்பேன் சொல்றார். இன்னொரு வாலிபனே, உன் குடும்பத்தை நினைச்சு நீ புலம்புகிறாய். உன் குடும்பத்தை நினைச்சு புலம்புகிறாய். உனக்குள்ள இருக்கிற போராட்டம் பெருசு. சிறையிருப்பை மாற்றுவன் சொல்றார். ஒரு வாலிப மகளே, வாலிப மகளே, உன் தகப்பனை நினைத்து, தாயை நினைத்து, நீ விட்டு விட்டு வந்த பட்டணத்தை நினைத்து, இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நினைச்சு நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். சிறையிருப்பை உடைப்பேன். சிறையிருப்பு உடைக்கப்படும். சிறையிருப்பு உடைக்கப்படும். கரத்தை உயர்த்தி எங்க சிறையிருப்பு உடைக்கணும். ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பை எப்படி உடைச்சிரும்? எங்க சிறையிருப்பை உடைங்கப்பா. மாற்றுவீராக, மாற்றுவீராக. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். தேவன் உங்க சிறையிருப்பை உடைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கரங்களை தட்டி வரவேறுங்க, கரங்களை தட்டி வரவேறுங்க. உங்க சிறையிருப்பு உடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏ சிறையிருப்பை உடைக்கிறோம், ஏ சிறையிருப்பை உடைக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. He is a mighty God, Jesus. தேவனுக்கு மகிமை. ஹalleluya. முதலேதாகி யோபுடைய வாழ்க்கையில இரட்டத்தனியான ஆசீர்வாதம். யோபுடைய ஜீவிதத்தில் இரண்டு ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம். அவர் இழந்ததை பார்க்கலாம். அவர் வேண்டான்னு போனவங்க, அவருக்கு முன்னே அறிமுகமானவங்க அனைவரும் ஓடி வந்து அவரை உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தார்கள். அன்பு மகனே, மகளே, எங்க வெக்கப்பட்டாயோ, எங்க தலகுனிந்தாயோ,
அங்கே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உன் தலையை உயர்த்த போகிறார். உன்னை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். உன் வெட்கம் மாற போகிறது. உனக்கு ஐஸ்வர்யம் பெருக போகிறது. உனக்கு ஐஸ்வர்யம் பெருக போகிறது. கர்த்தர் உன் ஐஸ்வர்யத்தை மாற்ற போகிறார். உன் சிறையிருப்பை உடைக்க போகிறார். உன் தரித்திரத்தை தூக்கி போடுவார். எஸ். இரண்டாவது காரியம் இரட்டத்தனியான சுதந்திரம். ಎರಡರಷ್ಟು ಸುತಂತ್ರವು ರಟ್ಟಿಪಾನ ಸುತಂತ್ರವು ಎರಡರಷ್ಟು ಸುತಂತ್ರವು வாழ்க்கையில வரும். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ஹalleluya 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 ஆமென் ஆமென். ஒரு மனிதன் வேதத்திலே பார்க்கும் பொழுது ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தன் தகப்பன் கர்த்தருக்கு எப்படி பயந்தாரோ ತನ್ನ ತಂದೆ ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರು அதை போல பயந்து நடக்கிற ஒரு மனிதன் ಅದೇ ರೀತಿ ಭಯಪಟ್ಟು ನಡೆದ ಒಂದು ಮಗನು தகப்பன் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாரோ ತಂದೆ ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ಬಿದ್ದನಾದನು அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் ಹಾಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ கர்த்தருடைய சொல்லின் பிரகாரம் எப்படி தகப்பன் நடந்தாரோ ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಯಾವಾಗ ತಂದೆ அப்படியே நடந்த ஒரு மனுஷன் ಹಾಗೆ ನಡೆದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ இரட்டிப்பான சுதந்திரத்தை காண்கிறார். ಎರಡರಷ್ಟು ಸುತಂತ್ರವನ್ನು ಕಂಡನು. எங்கன்னு கவனிக்கிறீர்களா? ಎಲ್ಲಿ ಅಂತ ನೋಡುತ್ತೀರಾ? திருமணமாகி 19 வருஷம் ಮದುವೆಯಾಗಿ 19 ವರ್ಷವು ಆಮೆನ್ ಆಮೆನ್. அங்கே ஒரு முதிர் வயது ஈக்குவல் வந்து விட்டார். ಅಲ್ಲಿ ಒಂದು ವಯಸ್ಸಾದ ಒಂದು ಸಮೂಹ ಬಂದಿತ್ತು. ஒரு முதிர் வயது ஈக்குவல் வந்து விட்டார். ಒಂದು ವಯಸ್ಸಾದ ಸಮಕ್ಕೆ ಬಂದನು. ஹalleluya 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 ஹalleluya. பிள்ளை செல்வங்களை காணவில்லை. ಅಲ್ಲ ಮಕ್ಕಳ ಸೆಲ್ವಂಗಳು பிள்ளை செல்வத்தை பார்க்க முடியவில்லை. ಭಾಗ್ಯವನ್ನು ಕಾಣಲಿಲ್ಲ. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரா ஓடினார். ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ நேராಗಿ ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்தார். ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே நான் பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கிறேன். ಮಗುವಿನ ಭಾಗ್ಯ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದೇನೆ. தகப்பன் எப்படி ஆண்டவரிடத்தில் கேட்டாரோ ತಂದೆ ಹೇಗೆ ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿದನು. நீ என்னை பயப்படாது என்று சொல்கிறீரே, ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದಿರಲ್ಲ. ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? ನೀವು ನನಗೆ ಏನು ಕೊಡ್ತೀರಾ? எப்படி தகப்பன் கேட்டாரோ ಯಾವಾಗ ತಂದೆ அதே போல மகன் ಅದೇ ಪ್ರಕಾರ ಮಗನು கர்த்தருடைய பாதத்துல போய் ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ மண்டாடுகிறார். அவர் ஒரு தியானம் பண்ணுகிறார். கர்த்தரோடு பேசுகிறார். என் மனைவியை நீ தொட வேண்டும். என் மனைவியுடைய கர்ப்பத்தை தொட வேண்டும். என் மனைவி கர்ப்பத்தை சுமக்க வேண்டும். என் மனைவி கர்ப்பத்தை பெற்றெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லல, சத்திய கிரந்தದಲ್ಲಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அவர் வெட்கப்பட்டார், அவர் அவமானப்பட்டார், அவர் தலகுனிந்தார், அவர் அசிங்கப்பட்டார் அப்படின்னு வேதத்துல சொல்லல. ஆனா நான் சொல்றேன், நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மனிதன் வெட்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம், கலங்கியிருக்கலாம், கண்ணீர் வடிச்சிருக்கலாம். ஆனா அவர் கண்ணீருக்கும் அவருடைய துக்கத்துக்கும் அவருடைய வெட்கத்துக்கும் அவருடைய அவமானத்துக்கும் கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்கார்றார். இந்த மனிதன் யார்? இந்த மனிதன் யார்? வேதத்தை நீங்க பார்க்கும் பொழுது, வேதத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை பார்க்கும் பொழுது இரட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் தருவேன் என்று ஈசாக்குக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஒரே கர்ப்பத்தில் 2 பிள்ளைகளை உருவாக்கி வைத்தார். ஒரே கர்ப்பத்துக்குள்ள 2 பிள்ளைகளை உருவாக்கினார். ஒன்றுக்கு ஒன் பின்னாக அது பிறக்கும்படி செய்தார். ஏன் 19 வருஷம் செய்யவில்லை? ஏன் 19 வருஷம் அவனுக்கு என்ன குற்றம் இருந்தது? அவனுக்கு என்ன தவறு இருந்தது? அவனுக்கு என்ன பாவம் இருந்தது? ஒன்று மட்டும் இருந்தது. எனக்கு தெரிந்தது ஒன்று இருக்கிறது. தன் தகப்பன் எப்படி அவருடைய மனைவியை சகோதரி என்று சொன்னாரோ அதே போல இவரும் தன் மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டார். அது நான் ஒரு தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த இடத்துக்கு அந்த வார்த்தை சரியாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
இப்ப வேதத்தை படிப்பீர்களா? ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು 20 ಆಮೆನ್ ಆಮೆನ್ 24 பார்க்கும் பொழுது 24 ನೋಡುವಾಗ பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. ஆமென். என்ன பிள்ளைகள் இருந்தது? ಅವರ ಗರ್ಭದಲ್ಲಿ ಎರಡರಷ್ಟು ಮಗುವಿತ್ತು. ஆமென். ஹalleluya. 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 மேல அப்படியே நீங்க 23க்கு வாங்க. ಆಗ 23ಗೆ ಬನ್ನಿರಿ. அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். ஆமென். ஹalleluya. இப்போ 21 படிப்போம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தாரா? ஹalleluya. செய்தாரா? திருமணத்துக்காக மாலை நேரத்துல போய் அவர் ஜெபம் பண்ணுகிறவர், ಮದುವೆಯಾಗಿ ಸಾಯಂಕಾಲ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು, இப்ப கர்ப்பத்தின் கனிக்காக ಇವಾಗ ಗರ್ಭದ ಫಲಕ್ಕಾಗಿ கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ದೇವರ ಬಳಿ ವಿಜ್ಞಾಪಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். ಅವನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೇಳದೆ ಇರುವುದರಿಂದ அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தார். ಅವಳ ಹೆಂಡತಿ ರೆಬೆಕಾಲ್ ಗರ್ಭವನ್ನು ಧರಿಸಿದಳು. ஒரு ஆமென் சொல்லுவோம். ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஒரு ஆமென் சொல்லுவோம். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஆமென். 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 கணவனுடைய வேண்டுதல் இல்லாம மனைவி கர்ப்பம் தரிக்க முடியாது. ಗಂಡನ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ಹೆಂಡತಿ ಗರ್ಭವನ್ನು ಧರಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. மனைவியுடைய தாகம் ஏக்கம் இல்லாம அவருடைய கணவன் தகப்பனாக முடியாது. ಹೆಂಡತಿಯ ದಾಗವು ಬಯಸುವುದು ಇರುವುದರಿಂದಲೇ ಅವಳ ಗಂಡನ ಅವಳಿಗೋಸ್ಕರ ಮಗುವಿನ ಭಾಗ್ಯವು ಕೊಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எத்தனை பேர் உங்க மனைவிக்காக நான் காலையில் எழுந்து ஜெபிக்கிறேன்? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗಾಗಿ ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ? எத்தனை பேர் மனைவிக்காக ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் கணவனுக்காக ஜெபிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಗಂಡನಿಗಾಗಿ, ಎಷ್ಟು ಜನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಾ? எத்தனை பேர் படுக்கும்போது நீங்க அப்படி ஜெபிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಮಲಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ உங்களால் சொல்ல முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಹೇಳಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? ஒரு நாள் கூட நான் தவறுவதில்லை. ನಾನು ಮುಂದಿನ ತಪ್ಪು ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு நாள் கூட நான் தவறுவதில்லை. ಅದು ಒಂದಿನ ತಪ್ಪು ಆಗೋದಿಲ್ಲ. என் ஜெப நேரத்துல கடைசி முடிவாவது என் மனைவிக்காக ஜெபம் பண்ணி விடுவேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೊನೆಯದಾಗಿ ಆದ್ರೆ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? எத்தனை பேர் நீங்கள் இங்க இருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ನೀವು ಇಲ್ಲಿ உங்க ஜெபம் எப்படி இருக்கிறது? மனைவிக்காக ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? ಹೆಂಡತಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು, கணவனுக்காக ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? ಗಂಡನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. இங்க ஒரு கை கூட காணல. என் கணவனுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு ஒரு கை கூட காணல. ನನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಅವರ ಒಂದು ಕೈಯೂ ಇಲ್ಲ. என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன்னு ஒரு கையை கூட காணல. ನನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಅಂತ இப்பதான் ಒಂದು ಕೈ அப்படியே ಇಲ್ಲ. கொக்கு மாதிரி பாம்பு கை மாதிரி இப்படி லேசா தூக்கி காட்டுது. ಈಗ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕೈಯಾಗಿ என்னங்க, உன் கணவனுக்காக ஜெபிக்கனா நீ வேஸ்ட் தான். ನಿನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನು ವೇಸ್ಟ್. ಆಮೆನ್. உன் மனைவிக்காக நீ ஜெபிக்கலனா நீ பிரயோஜனமே இல்லடா. ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನು ವೇಸ್ಟ್. என்னத்துக்கு உனக்கு மனைவி பிள்ளைங்க? ಏನಕ್ಕೆ ನಿನಗೆ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು? எதுக்கு உனக்கு கணவன் பிள்ளைங்க? ಏನಕ್ಕೆ ನಿನಗೆ ಹೆಂಡತಿ? ஹalleluya. ஆமென். 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 தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஈசாக் ಈ ಈಸಾಕನು தன் மனைவிக்காக ஜெபித்தார். ತನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. ரெட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். ಎರಡರ ಸ್ವತಂತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟರು. ரெட்டிப்பான சுதந்திரம். ಎರಡರ ಸ್ವತಂತ್ರವು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இன்னொரு ரெட்ட குழந்தை பிறந்து இருக்கிறது. இன்னொரு ಎರಡು ಮಗಳು ಹುಟ್ಟಿದೆ. ஹalleluya. ஹalleluya. பைபிள்ல ரெண்டே பேர் தான் ரெட்ட குழந்தை பெற்றவங்க. ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಇಬ್ಬರೇ ಎರಡು ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿದವರು. ஹalleluya. ஹalleluya. யாக்கோபு வம்சத்துல வந்த யூதா என்கிற மனுஷனை பார்க்கும் பொழுது, ಯಾಕೋಬ ವಂಶದಲ್ಲಿ ಬಂದ ಯೂದ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே அவருடைய வழியில ஒரு ரெட்ட குழந்தை பிறந்து இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಅವರ ದಾರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಎರಡು ಮಗು ಹುಟ್ಟಿದೆ. தாமார் என்ற ஒரு பெண்மணி ತಾಮಾರ್ ಎಂಬ ಒಂದು ಹೆಂಗಸು தன் கணவனுக்கு ரெட்ட குழந்தை பெற்றெடுக்கல. ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಎರಡು ಮಗು தன் மாமனாருக்கு ரெட்ட குழந்தை பெற்றெடுத்தார். ತನ್ನ ಮಾವನಿಗೆ ಎರಡು ಮಗನ ಹೆರಿತಾಳೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. இந்த மனுஷனை எந்த விதத்தில் நாம் கண்டிப்பது? ಈ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ எந்த விதத்தில் இந்த மனுஷனை திட்டுவது? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವನು ಬೈಯುವುದು? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். சரீரம் வெளுத்தா சரீரம் கொளுத்தா எப்படி இருக்கணும்? ಶರೀರ ಕೆಂಪಾದ್ರೆ ಅವನು ಹೇಗಿರಬೇಕು? அதுக்கு தான் மனைவி, அதுக்கு தான் கணவன், ಅದಕ್ಕೆ ಗಂಡನು. ஆனா இந்த யூதா ಆದ್ರೆ ಯೂದಾಸ್ தாமார் என்ற மருமகளிடத்தில் பாவம் செய்கிறார். ತಾಮಾರ್ ಎಂಬ ಸೊಸೆ ಬಳಿ ಇವನು ಪಾಪ அங்க ಮಾಡುತ್ತಾನೆ. ரெண்டு குழந்தைகள் வருகிறார்கள். ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು ரெண்டு ಬರುತ್ತಾರೆ. குழந்தைகள் வருகிறார்கள். ಎರಡು ಮಕ್ಕಳು அவருடைய ಬರುತ್ತದೆ. சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ಅವರ ಚರಿತ್ರೆಯನ್ನು ನೋಡುವುದಾದರೆ யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு
கொடாமற் போனேன் என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் சொன்னார் 27. ஆமென். அங்கே சரித்திரம் இப்படி சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಚರಿತ್ರವಿಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ದಯವಿಟ್ಟು சொல்லுகிறேன். ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ. கணவன் மனைவி ಗಂಡ ಹೆಂಡತಿ வேற சரீரங்களுக்கு ஆசைப்படாதீங்க. ಬೇರೆ ಶರೀರಕ್ಕೆ ಆಸೆ ಕೊಳ್ಳಬಾರದು. ದಯವಿಟ್ಟು உங்களுக்கு சொல்லுகிறேன். ದಯವಿಟ್ಟು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. கவனமாயிருங்க. ಗಮನವಾಗಿರಿ. கவனமாயிருங்க. ಗಮನವಾಗಿರಿ. வேற சரீரத்தோடு உங்க சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாம். ಬೇರೆ ಶರೀರ ಜೊತೆಗೆ ನಿಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಂಡಾಡಬಾರದು. வீதியில தெருவில் உங்களுடைய நிந்தை பெருகிவிடும். வீதியில ನಿಮ್ಮ ನಿಂದೆ ಛಾಪುತ್ತದೆ. அவமானம் நீங்களாவே எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். ಅವಮಾನ ನೀವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. நீங்க இடம் தேடுகிறீர்கள். ಅವಮಾನಕ್ಕೆ ನೀವೇ ನಾಚಿಕೆ ಹುಡುಕುತ್ತೀರಾ. ஆகவே இந்த ஈசாக்கு வாழ்க்கையில் அப்படி அல்ல. ಈ ಈಸಾಕನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಾಗಲ್ಲ. தன்னுடைய மனைவியோடு இணைந்திருந்தார். ತನ್ನ ಹೆಂಡತಿ ಜೊತೆ ಸೇರಿದನು. தன் மனைவிக்கு கனமான புருஷனாய் இருந்தார். ತನ್ನ ಹೆಂಡತಿ ಗಣವಾದ ಗಂಡನಾಗಿದ್ದನು. ஆமென். இந்த மனைவியும் கணவனுக்கு கனமான ஒரு மனைவியாய் இருந்தார்கள். ಈ ಹೆಂಡತಿ ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಗಣವಾದ ಒಂದು ಹೆಂಡತಿಯಾಗಿದ್ದಳು. அந்த கணம் தான் உங்க வாழ்க்கையில வரணும். ಆ ಗಣವೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರಬೇಕು. நீங்க திருமணம் ஆவது பெருசல்ல. ನಿಮಗೆ ಮದುವೆಯಾಗಿದ್ದು ದೊಡ್ಡದಲ್ಲ. உங்க திருமண வாழ்விலே பாக்கியத்திலே ನಿಮ್ಮ ಮದುವೆ ಜೀವಿತದಲ್ಲಿ பிள்ளை செல்வங்கள் என்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு பலமாய் இருக்க வேண்டும். ಮಗುವಿನ ಭಾಗ್ಯದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಉಂಟಾಗಬೇಕು. எத்தனையோ முறை என்னுடைய மனைவியுடைய கர்ப்பத்தை மேல கை வைத்து நான் ஜெபித்து இருக்கிறேன். ಎಷ್ಟು ಬಾರಿ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯ ಗರ್ಭದ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇನೆ. நிச்சயம் நீ கர்ப்பத்தை கொடுப்பீர். ಖಂಡಿತವಾಗಿ ನೀನು ಗರ್ಭವನ್ನು ಕೊಡುತ್ತೀರಾ. சுதந்திரமாய் இருக்கும். சுதந்திரವಾಗಿರುತ್ತದೆ. 6 வருஷம் கர்ப்பம் இல்லை. 6 ವರ್ಷ ಗರ್ಭವಿಲ್ಲ. 6 வருஷ வாழ்க்கையில 6 ವರ್ಷ ಜೀವಿತದಲ್ಲಿ கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். ಖಂಡಿತವಾಗಿ ஒரு நாள் கூட என்னுடைய ஜெபம் இருக்கா குறையா இருந்திருக்காது. ಒಂದು ದಿನವೂ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕಡಿಮೆಯಾಗಿ என் மனைவி சரீரத்து மேல ஜெபித்தே வந்திருக்கிறேன். ನನ್ನ ಹೆಂಡತಿ ಶರೀರದಲ್ಲಿ நிச்சயம் எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பேன். ಖಂಡಿತವಾಗಿ ನೀನು ಗರ್ಭಫಲವನ್ನು அந்த கனிகள் ஆசீர்வாதமா இருக்கும். ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு எத்தனை கணவன்கள் மனைவி கையை பிடிச்சு சரீரத்தை தொட்டு ஜெபம் பண்றீர்கள்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಗಂಡಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯ ಕೈ ಹಿಡಿದು ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಾ? உங்க சந்தோஷத்துக்கு மட்டும் மனைவி வேண்டும். ನಿಮ್ಮ ಸಂತೋಷಕ್ಕೆ ಮಾತ್ರ ಹೆಂಡತಿ ಬೇಕು. வேற எதை நீங்க செய்யக்கூடாது. ಬೇರೆ ಯಾವುದು ಮಾಡಬಾರದು. பகைப்பது, கசத்த காரியத்தை செய்வது, துரோகம் பண்ணுவது, வேற வழியில நடப்பது இதெல்லாம் கணவனுக்கு யோக்கியமா? ಬೈಯುವುದು, ಒಡೆಯುವುದು, ದ್ರೋಹ ಮಾಡುವುದು, ಕಹಿಯುವುದು ಇದೆಲ್ಲ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗುವುದು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். எச்சரித்து நடங்க. ಎಚ್ಚರಿಸಿ ஜாக்கிரதையாயிருங்க. இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. நீங்க எந்த மனைவியா இருந்தாலும் சரி, ನೀವು ಯಾವ ಹೆಂಡತಿ ಆದರೂ ಸರಿ, எந்த கணவனாக இருந்தாலும், எந்த ಗಂಡನಾದರೂ ಸರಿ, ஒருவேளை நீங்க பிள்ளைகளை பெற்று திருமணத்தை செய்து கொடுத்து பேர பிள்ளைகளை பார்த்து இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಮದುವೆಯಾಗಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ನೋಡಿರಬಹುದು. நீங்க உங்க திருமண வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல கணவனுக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக செய்த அந்த பாவங்கள், ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಆರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ಗಂಡನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೆಂಡತಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் அழிச்சு கொண்டு இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನು ಅಳಿಸುತ್ತಾ ಇದೆಯಾ? கர்த்தரிடத்துல கேளுங்க. ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿರಿ. உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ನಿಮ್ಮ ಶಾಪವನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 ஒரு தகப்பன் எதிர்பார்க்கிறான். நான் பிள்ளை செல்வங்களை கண்டுவிட்டேன். நான் மகுவின பாக்கியವನ್ನು ಕಂಡುಬಿಟ್ಟೆ. ஆனா நான் செய்த பாவம் இப்பொழுது சொல்லது என் கண்களுக்கு வந்து விட்டது. ಇವಾಗ ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪ ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಬಂದಿದೆ. என் பிள்ளைகளுக்கு அது சாபமா வரக்கூடாது. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಶಾಪವಾಗಿ ಬರಬಾರದು. என் பிள்ளைகள் பெறுகிற பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு சாபமா வரக்கூடாது. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಎತ್ತುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಶಾಪವಾಗಿ ಬರಬಾರದು. உள்ளத்துல நினைக்கிறத நான் பார்க்கிறேன். ನೀವು ನೆನೆಸುವುದನ್ನ ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, கர்ப்பத்துக்காக ஏங்குற அன்பு மகளே, ಗರ್ಭಕ್ಕಾಗಿ ಏಗುತ್ತಾ தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கணவன் உனக்காக வேண்டுதல் செய்கிறாரா? ನಿನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾರಾ? உன்னை துக்கப்படுத்துகிறாரா? உன்னை அவமானப்படுத்துகிறார்களா? நீ வெட்கத்துக்கு ஆளாகிறியா? அவமானಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತೀಯಾ? நீ ரெபெக்காளை போல காத்திரு. ரெபெக்காளாಗಿ ಕಾಯ್ತಾ ಇರು. காத்திருப்பாயானால் ಕಾಯ್ತಾ ಇರುವುದಾದರೆ உன் காத்திருப்புக்கு கர்த்தர் மனம் இறங்குவார். ನೀನು ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ ದೇವರು உன் கணவனோடு கர்த்தர் பேசுவார். ನಿನ್ನ ಗಂಡನ ಜೊತೆಗೆ ದೇವರು உன் கணவனோடு கர்த்தர் பேசுவார். ನಿನ್ನ ಗಂಡನ ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. சில பெண்களை நான் பார்க்கிறேன். ಕೆಲವರು ಹೆಂಗಸುಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. ಗರ್ಭಕ್ಕಾಗಿ ಏங்குற பிள்ளைகளை பார்க்கிறேன். ಗರ್ಭಕ್ಕಾಗಿ ಏಗುತ್ತಾ ಇರುವ ಹೆಂಗಸುಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. கர்ப்பத்தை சுமக்கிற பிள்ளைகளையும் பார்க்கிறேன். கர்ப்பத்தை சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளையும் பார்க்கிறேன். ಗರ್ಭವನ್ನು
ಎತ್ತು ಮಗುವನ್ನು ಎದ್ದಿರ உங்க பிள்ளைகளுக்காக அழுகிறீர்களா? ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅಳುತ್ತೀರಾ? என் நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு சாபம் வந்து விடுமோ? ನನ್ನ ನಿಮಿತ್ತ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಶಾಪ அநியாயம் நடந்து விடுமோ? ಅವಮಾನ ಬಂದು ಬಿಡ್ತದೋ? வேதனை வந்து விடுமೋ? ವೇದನೆ ಬಂದು ಬಿಡ್ತದೋ? உன் துக்க உணர்வுகளை நான் பார்க்கிறேன். ಒಂದು ದುಃಖ ಸ್ಪರ್ಶವನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவார். ದೇವರೇ ವಿಜ್ಞಾಪನೆ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. இரட்டத்தினான இரட்டிப்பான சுதந்திரத்தை நீ காண்பாய். ಎರಡರಷ್ಟು ಸ್ವತಂತ್ರವನ್ನು ನೀನು ಕಾಣುವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்த உயர்த்தி லூயா என் கணவன் செய்கிற பாவம், ನನ್ನ ಗಂಡ ಮಾಡಿದ ಪಾಪವು, என் கணவன் வழி மாறி போகிற பாதை, ನನ್ನ ಗಂಡನ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿರೋ ಪಾಪವು, என் கணவன் எனக்கு செய்த துரோகம், ನನ್ನ ಗಂಡ ನನಗೆ ಮಾಡಿದ ದ್ರೋಹವು, என் பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் போய்விடுமோ? ನನ್ನ ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ ಹೋಗುತ್ತದೋ? உன் ஏக்கத்தை நான் பார்க்கிறேன். ನಿನ್ನ ಏಕವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. நிச்சயம் உன் நம்பிக்கை வீண் போக வேண்டாம். ಖಂಡಿತ ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗಬಾರದು. நிறைவேறும். ನೆರವೇರುತ್ತದೆ. என் ஆசீர்வாதத்தினால் நிறைவேற்றுவேன். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ನೆರವೇರಿಸುತ್ತೇನೆ. Yes, mighty God. தேவன் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கவனமாயிருங்க. ಗಮನವಾಗಿರಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು நான் ಆಶೀರ್ವದಿಸುವರು. பிள்ளைகளை பெத்துட்டேன். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತಿದ್ದೇನೆ. இது எனக்கு இல்லாத வாக்கியம். ನನಗಿಲ್ಲ ಭಾಗ್ಯವು அப்படின்னு சொல்லாதிருப்பீர்களாக. ಹಾಗೆ ಹೇಳಬಾರದು. எச்சரிக்கிற தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ಎಚ್ಚರಿಸುವ ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்வீர்களா? ಆಮೆನ್ ಹೇಳುವೀರಾ? ஆமென் சொல்வீர்களா? ಆಮೆನ್ ಹೇಳುವೀರಾ? ஆமென் சொல்வீர்களா? ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳುವೀರಾ? முதலாவது பார்க்கும் பொழுது ಮೊದಲಾಗಿ ನೋಡುವಾಗ யோபுவின் வெட்கத்தை கர்த்தர் மாற்றினார். யோபின் துரவசை தேவர் நீக்கினார். இரண்டாவது பார்க்கும் பொழுது இரண்டாಗಿ ನೋಡುವಾಗ ஈசாக்கின் வெட்கத்தை கர்த்தர் மாற்றினார். ஈசாಕಿನ ಅವಮಾನ ದೇವರು ನೀಗಿಸಿದರು. மூன்றாவது ஒரு வெட்கம், ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ಅವಮಾನವು, அது யார் என்று நீங்க பார்க்கும் பொழுது ಅದು ಯಾರಂತ ನೀವು ನೋಡುವಾಗ உழவுகிற அந்த மனிதன், ಹೊಲದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ, தோட்டத்தில் பணிபுரிகிற ஒரு மனுஷன், ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, தன் தாய் தகப்பனுக்கு தன் குடும்பத்திற்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ವಿಧೇಯನಾಗುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, கர்த்தரின் வார்த்தைக்கும் ದೇವರ ಮಾತಿಗೂ கர்த்தரின் தீர்க்கதரிசிக்கும் ದೇವರ ಪ್ರವಾದಿಗೂ இடம் கொடுத்து ಸಲ ಕೊಟ್ಟು ஆமை அழைத்த அழைப்புக்கு இணங்கி ಕರೆದ ಕರೆವಿಕೆ புறப்பட்டு ஓடி வந்த மனுஷன் தான் எலிசா. ಹೊರಟು ಓಡಿ ಬಂದವನೇ ಎಲಿಸಾ. இந்த எலிசா எலியாவை பின்பற்றிக் கொண்டிருந்தார். முதல் கர்த்தரை பின்பற்றினார், இரண்டாவது எலியாவை பின்பற்றினார். எலியாவை உற்று கவனித்தார். எலியாவுக்குள்ள எப்படி இந்த வரங்கள் செயல்படுகிறது, எலியா எப்படி ஜெயிக்கிறார், எப்படி வெற்றி பெறுகிறார், எப்படி சாதிக்கிறார், எப்படி வைராக்கியமாய் இருக்கிறார், இதை எலிசா உற்று கவனித்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ ஊழியத்தை எப்படி கவனிக்கிறாய், ஊழியக்காரரை எப்படி கவனிக்கிறாய், சபையை எப்படி கவனிக்கிறாய், உன்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்து போன சில மாதங்களில் ಕೆಲವೊಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ஆண்டவரிடத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. என் மனைவி கூட இதுவரை நான் சொல்லவில்லை. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಇನ್ನ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. 7 நாள் என்னுடைய தியானத்தை நான் ஆரம்பித்தேன். 7 ದಿನ ನನ್ನ ಧ್ಯಾನವನ್ನು ಆರಂಭಿಸಿದೆ. 7 நாள் நான் அம்மே ஒரு நேரம் சாப்பாடு தவிர்த்தேன். ಒಂದು ದಿನ ಊಟವನ್ನು ನಾನು ಅದನ್ನು ನಿರಾಕರಿಸಿದೆ. ஆனா வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தேன். ನಾನು ಅದನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೇ ಇದ್ದೆ. அப்பொழுது சபைகளுக்காக ஜெபித்தேன். ஆமென். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, கடைசி வரை நிலைத்து நில்லு. ஆமென். 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 எப்படிங்க? எல்லாத்துக்கும் எல்லா காலக்கும் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பிறக்க ஒரு காலம் உண்டு, நீ இறக்க ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, நீ இறக்க ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு. ஒரு காலம் உண்டு. ஆமென். அழுவ
அழுவதுக்கு ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. ಅಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಉಂಟು, ನಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಉಂಟು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಕಾಲವಿದೆ. ஒவ்வொரு மனுஷனுக்கும் காலம் இருக்குங்க. ಒಂದೊಂದು ವ್ಯಕ್ತಿಗೂ ಕಾಲವಿದೆ. உங்க வாழ்க்கையில நீங்க எதை சந்திச்சிருக்கீங்க? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಸಾಧಿಸಿದ್ದೀರಾ? ஒரு பையனை படிக்க வச்சிட்டு ஒரு சம்பளம் வாங்கும்போது அவன் என்ன பார்க்கல, அது பெருசு இல்லங்க. ಒಂದು ಮಗನ ಓದಿಸಿಬಿಟ್ಟು ಅವನ ನೋಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ದೊಡ್ಡದಲ್ಲ. ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರು ಒಂದು ಕಾಲವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எலியாவால நடக்காத அற்புதம் இல்லை. ಎಲಿಯನ ನಡೆದಿರೋ ಅದ್ಭುತವು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அதை பார்த்த இந்த எலிசா ಅದನ್ನು ನೋಡಿದ ಎಲಿಷಾ அவரை பின்பற்றி ஓடினார். ಅವನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಓಡುತ್ತಾನೆ. இந்த 50 தீர்க்கதரிசிகள் இவர் வெட்கத்துக்கும் அவமானத்துக்கும் பின்வாங்கி போவதற்கும் வழிகாட்டுறாங்க. ಇಲ್ಲಿ 50 ಪ್ರವಾದಿಗಳ ನಾಶಕ್ಕೆ ಅವಮಾನಕ್ಕೆ ಹಿಂಜಾರಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஒண்ணு கூட இப்படி தான் பண்ணுவாங்க. ಒಂದನ್ನು ಹೀಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நீ பாஸ்டர் கூட பேக் தூக்கிட்டு ஊழியத்துக்கு போவ. ನಿನ್ನ ಸೇವಕರ ಜೊತೆಗೆ ಬ್ಯಾಗ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀಯಾ? இல்ல பாஸ்டர் அம்மா கூட பேக் தூக்கிட்டு ஊழியத்துக்கு போவ. ಅಥವಾ ಸೇವಕರ ಜೊತೆಗೆ ಬ್ಯಾಗ್ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀಯಾ? இல்ல திடீர்னு ஒரு ஜெபம் இருக்கு வாங்கன்னு அழைப்பாங்க. ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ತಕ್ಷಣ ಬನ್ನಿ ಅಂತ ಕರೆಯುತ್ತಾರೆ. திடீர்னு ஓடி போய் ஜெபிக்க போவ. ತಕ್ಷಣ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? ஆனா ஒண்ணு சந்த உணம் பக்கத்துல இருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ಅದನ್ನ ಪಕ್ಕದಿಂದ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இவன் என்ன போய் சாதிக்க போறா? ಇವನು ಏನು ಹೋಗಿ இவ ಸಾಧಿಸುತ್ತಾನೆ? போய் என்ன ஜெபம் பண்ணி இங்க அப்படியே வெச்சிட்டா. ಇವಳು ಏನು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹಾಗೆ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟಳು. நான் சபைக்கே போறது இல்ல. ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஒரு நாள் போறேன். ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ ಹೋಗ್ತೇನೆ. வருஷத்துல கிறிஸ்மஸ்க்கு போறேன். ವರ್ಷಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ நான் நல்லா இருக்கேன் பாத்தியா? ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. நீ நல்லா தான் இருப்ப. ಚೆನ್ನಾಗೇ ಇರ್ತೀಯ. ஆனா நரகத்தை தான் நீ அனுபவிப்ப. ಅದು ನರಕವನ್ನೇ ಅನುಭವಿಸುತ್ತೀಯ. ஆனா கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தர் பாதத்துல இருந்தாயனா ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நீ கஷ்டத்தை தான் அனுபவிப்ப. ಕಷ್ಟವನ್ನೇ ಅನುಭವಿಸುತ್ತೀಯ. ஆனா அவர் வலது பக்கத்துல உட்கார்ந்து உன்னை கேள்வி கேட்டவன்லாம் நீ நியாயம் தீர்ப்ப. ಆದ್ರೆ ಅವರ ಬಲಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡು ನಿನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿಯವರಿಗೆ ನೀನು ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುತ್ತೀಯ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த 50 நீதி தீர்க்கதரிசிகளை எதிர்த்து ಈ 50 ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಎದುರಿಸಿ எலியாவுக்கு பின்னால போறாரு. ಎಲಿಯಾಗೆ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಾರೆ. யோர்தானை தாண்டி உள்ள வந்தாச்சு. ಯೋರ್ದಾನ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಾರೆ. எலியா சொல்றாரு. ಎಲಿಯಾ ಹೇಳುತ್ತಾರೆ. இப்பதான் சொல்றாரு எலியா வாய் திறந்து. ಎಲಿಯಾ ಬಾಯಿ ತೆಗೆದು ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். ದೇವರನ್ನು ತೆಗೆಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. உனக்கு என்ன வேணும் கேளு. ನಿನಗೆ ಏನು ಬೇಕಂತ ಕೇಳು. ஹalleluya. 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 உடனே அடிச்சாரு பாரு ஒரு அடி. ತಕ್ಷಣ ಹೊಡೆದ್ರು ನೋಡಿ ಒಂದು ಏಟು. ஆமென். ஆமென். அவ சிங்கிள் காப்பி கேட்கல. ஆமென். ஆமென். சிங்கிள் டீ கேட்கல. ಅವರು ಸಿಂಗಲ್ ಟೀ ಕೇಳಲಿಲ್ಲ. ஆமென். 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 சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அடிச்சாரு பால்டி பயங்கரமா. ಅವರು ಹೊಡೆದ್ರು ಭಯಂಕರವಾಗಿ. சொன்ன வார்த்தையே பரலோகம் இறங்கிருச்சு. ಅವರು ಹೇಳಿದ ಮಾತು ಪರಲೋಕ ಇಳಿತು. எஜமான தலைவனை பார்த்து தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரத்தை ரெட்டிப்பாக நான் விரும்புகிறேன். ಅವನು ಯಜಮಾನ್ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಬಳಿ ಆತ್ಮಕ ವರಗಳು ಎರಡರಷ್ಟು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. சொல்லுங்க. பக்கத்துல ನೋಡಿ ಹೇಳಿರಿ. பக்கத்துல பா சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற ஆவி எனக்கு வேண்டாம். ನಿನ್ನೊಳಗೆ ಆತ್ಮ ನನಗೆ ಬೇಡ. ஆவி மனுஷனை கெடுக்கிற ஆவி. ಆತ್ಮ ಮನುಷ್ಯನ ಕೆಡಿಸುವಂತ ಆತ್ಮ. அது நாட்டத்தின் ஆவி. ಅದು ದುರ್ವಾಸನೆ அது ಆತ್ಮ. பிரயோஜனம் இல்லாத ஆவி. அது பகைக்கிற ஆவி. அது சண்டையிடுகிற ஆவி. அது கோபத்தின் ஆவி. அது எரிச்சலின் ஆவி. ಆದರೆ நீயும் நான் விரும்புகிற ஒரு ஆவி உண்டு. ನೀವು ನಾವು ಇಷ್ಟಪಡುವ ಒಂದು ಆತ್ಮವಿದೆ. இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள ஆவி. ನನ್ನ ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆಯಾದ ಆತ್ಮವು. ஹalleluya. ஹalleluya. என்னை நோக்கி கூப்பிடுவாய். ಹಾಗೆ ನೋಡಿ ಕರೆಯುತ್ತೀಯ. நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. நீ என்னை மகிமைப்படுத்துவே. ನಿನ್ನನ್ನು ಘನಪಡಿಸುವೆ. ஹalleluya. ஹalleluya. இப்போ எலியா சொல்றாரு, நீ அரிதான காரியத்தை கேட்டா. ಸುಲಭವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳಿದೆ. அப்பன தேவ பிள்ளைகளே, ಹಾಗಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது ஒரு சின்ன காரியங்க. ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ. இது எவ்வளவு காரியம் இருக்கப்போ ಎಷ್ಟು ಕಾರ್ಯವಿದೆ. எலியாவுடைய வாழ்க்கையில இது ஒரு சின்னதா இருக்கிறது. ಎಲಿಯ ಜೀವಿತ ಚಿಕ್ಕದಾಗಿದೆ. ஆமா, நீங்க இந்த சின்னத கூட ஆசைப்படுறது இல்லையே. ಚಿಕ್ಕದು ಕೂಡ ಆಸೆ ಪಡೋದಿಲ್ಲವೇ? ஒரு அபிஷேகம் நிரம்பிக்கிட்டு இருப்பாங்க. ನೀನು ಅಭಿಷೇಕ ತುಂಬುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிதான் சீன் காட்டிட்டு இருப்போம். ನೀವು ಹಾಗೆ ನಾವು ಸೀನ್ ತೋರಿಸ್ತಾ ಇರ್ತೇವೆ. ஒருத்தர் அபிஷேகத்தை நிரம்பி உருண்டுகிட்டு இருப்பாங்க. ಒಬ್ಬರ ಅಭಿಷೇಕ ತುಂಬಿತಾ ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். ಅವರನ್ನ ಬೇಡಿಕೆ ನೋಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு இருப்பாங்க. ಒಬ್ಬರು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ಅವರನ್ನ ಗೇಲಿ ಪ್ರಯಾಸ ಮಾಡುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. கிண்டலுக்கும் ಕಿಂಡಲಿಗೂ பரியாசத்துக்கும் ಪರ್ಯಾಸಕ್ಕೂ இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆளாயிட்டு இருக்காங்க. ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತರು ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. தேவ சபைக்குள்ள போய் ದೇವರ ಸಭೆಯೊಳಗೆ ಹೋಗಿ அபிஷேகத்தில் நிரம்பங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬದೇ ಇರೋರು ನೋಡಿ ನಗಿತಾರೆ. இங்கே ஒரு சிலர் அப்படி உண்டு. ಇಲ್ಲಿಯೂ ಕೆಲವರು ಆಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நீங்க சின்னதா நினைக்காதீங்க. ನೀನು ಚಿಕ್ಕದಾಗಿ ನೆನೆಸಬಾರದು. சின்னதுல தான்
கர்த்தருடைய மகிமை இருக்கு. ಆ ಚಿಕ್ಕದ ದೇವರ ಮಹಿಮೆ ಇದೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. அதுதான் ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ಅದೇ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. அதுதான் அவருடைய வலது பஸ்ல உட்கார வைக்கும். ಅದೇ ಬಲದ ಕಡೆ ಕುಳಿಸಿಕೊಂಡು அதுதான் மற்றவங்களை நியாயம் தீர்க்க வைக்கும். ಅದೇ ಇನ್ನೊಬ್ಬರ ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸುತ್ತದೆ. சின்னது நினைச்சு விட்டுறாதீங்க. ನೀನು ಚಿಕ್ಕದನ್ನು ನೆನೆಸಿ ಬಿಡಬೇಡ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஆமென். 120 பேர் ஒரே வீட்ல கூடுனாங்க. 120 ಜನ ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡಿದ್ದರು. அங்கே கூடி ஜெபிக்க பொழுது ಅಲ್ಲಿ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அங்கே காற்றடிக்கிற முழக்கம் போல பரிசுத்த ஆவி இறங்கிட்டார். ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವಾಗ ದೇವರ ಅಭಿಷೇಕ இறங்கனோனே எல்லாரும் பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ಇದಕ್ಕೂ ಎಲ್ಲರೂ ಅನ್ಯ ಭಾಷೆನ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டா அப்போஸ்தலರ ಕೃತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ 1 ರಿಂದ 5 வரை பார்க்கும் பொழுது 1 ರಿಂದ 5 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அங்கே அவங்க மேல் அபிஷேகம் இறங்கி விட்டது. ಅಲ್ಲಿ ಅವರ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬಂದಿತು. அவங்க பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ಹಲವಾದ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಲು நீங்க 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது ಆ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ அங்கே சூழ்ந்து உங்களை போல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮಾಗೆ ಬೇಡಿಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ. என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? ನಡೆಯುತ್ತೆ ನೋಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வருகிறது. என்னடா இவன் நம்ம பாஷைக்காரன், இவன் நம்ம பாஷைக்காரன், அங்க இருந்து வந்திருக்கிறவன் நம்ம பாஷை அவனுக்கு தெரியாது. நம்ம பாஷை ಗೊತ್ತಾ? ஆனா இவன் ஏன்டா இந்த பாஷை பேசுறான்? ಯಾಕೆ ಈ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾನೆ? பயமும் கலக்கமும் உண்டாயிற்று. பயமும் கலக்கமும் உண்டாயிற்று. பயமும் கலக்கமும் உண்டாயிற்று. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீ அபிஷேகம் பண்ணும் பொழுது, நீ அந்நிய பாஷையில பேசும்போது மற்றவங்களை வேடிக்கை பார்க்க வேண்டியது இல்ல. உனக்கு கர்த்தருக்கு மட்டும் அந்த கனெக்ஷன், ನಿನಗೂ ದೇವರಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಕನೆಕ್ಷನ್. நீ வேடிக்கை பார்த்து இப்படிதான் நீ கலக்கம் விட்டு கிடக்கணும். ನೀನು ಬೇಡಿಕೆ ನೋಡಿ ಹೀಗೆ ನೀ ಕಲವಲವಾದಾಗಿರಬೇಕು. ஒரு ஆமென் சொல்லுமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஒரு ஆமென் சொல்லுமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஒரு ஆமென் சொல்லுமா? ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿರಿ. ஒரு ஆமென் சொல்லுமா? ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. இங்க अनेक தலைகள் மேல அபிஷேக மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಅನೇಕ ತಲೆ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இறங்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. தேவ மகிமை இறங்குகிறது. கரம் தட்டி வரவேறுங்க, கரம் தட்டி வரவேறுங்க. ஓ ரே 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 ரேக போத் ரேக போத் ஓ ரே 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 ரேபா ஹபா ரபா ஹபா 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 ஓ ரபா ஹபா 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 ஆவியில நிறைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. He is a mighty power. தேவ பிரசன்னம் உண்மையில் அசைவாடட்டும். தேவ பிரசன்னத்தை. ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். அங்கே புதுசா ஒரு முகத்தை நான் பார்க்கிறேன். ಅಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಒಂದು ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. ஒரு சகோதரர், அருமையான சம்பத்தைய பக்கத்துல ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருக்கிறார். ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಅಯ್ಯನವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. கர்த்தர் உங்க வலதுகையை பிடிச்சிருக்கிறார். ಆ ದೇವರ ಬಲಗೈಯನ್ನು ಹಿಡಿದಿದ್ದಾರೆ. எஸ், நீங்க வாளாகாம தலையாக போறீங்க. ನೀವು ಬಾಳಾದೆ ತಲೆಯಾಗುತ್ತೀರಾ. உங்க ஆசீர்வாதத்தை உங்களால அளவிட முடியாது. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಅಳತೆ ಮಾಡಕ ಆಗೋದಿಲ್ಲ. வரநாள்ல உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் மகிமையாக்க போகிறார். ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ಮಹಿಮೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ இருக்காது. ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு நீங்க படியளக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ಎಷ್ಟು ಸೇವಕರಿಗೆ ನೀವು ಕೊಡುವಂತ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. கைக்கு வரதெல்லாம் நழுவி போன காலம் முடிகிறது. ನೀವು ಕೈಗೆ ಬರುವುದು ಜಾರಿ ಹೋಗುವಂತ ಕಾಲ ಮುಗಿದೋಗಿದೆ. ಅದಕ್ಕಾக சில நேரங்கள் நீங்க புலம்பினது, அதற்காக பல பாடுகள் எடுத்தது, அதற்காக கஷ்டப்பட்டது, அதற்காக தூங்க முடியாம, அதற்காக சஞ்சலப்பட்ட நாக்கை ஆண்டவர் உங்களை விட்டு மாற்றுகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದು, ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಹೋರಾಟ ಅನುಭವಿಸಿದೆಲ್ಲ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் சொல்றார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை 1000 மடங்கு பெருக பண்ண போகிறேன். ನಾನು ನಿನ್ನ 1000ರಷ್ಟು ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡುತ್ತೇನೆ. நீ தாண்டி வந்திருக்கிற பாதை சாதாரணதல்ல. ನೀನು ದಾಟಿ ಬಂದಿರೋ ದಾರಿ ಸಾಧಾರಣವಾದಲ್ಲ. நீங்க ஒரு சிலரோட கைகளை கோர்த்து இருக்கிறீர்களே, ಕೆಲವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಇದ್ದೀರಲ್ಲ, அந்த கைகளுக்கு மத்தியில் உங்க கையை பலப்படுத்த போகிறார். ಆ ಕೈಗಳ ಮಧ್ಯೆ ನಿಮ್ಮ ಕೈ ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றார், உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறேன்னு சொல்லி. ನಿಮ್ಮನ್ನು ಮೇನ್ಮೆಪಡಿಸಿ ಎತ್ತಿಸಿಡುತ್ತೇನೆ. இதோ இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கட்டளையிடுகிறார். நீங்க ஜெயிக்க போகிறீர்கள், நீங்க ஜெயிக்க போகிறீர்கள். வரவேற்ப கரங்களை தட்டி வரவேறுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே இந்த பலத்த காரியத்தை செய்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಲವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. உங்க புலப்பல்கள் மாறும். ನಿಮ್ಮ ಸಂಕಲ್ಪವು ನೀಗುತ್ತದೆ. உங்க புலப்பல்கள் மாறும். ನಿಮ್ಮ ಗೋಳಾಟವು ನೀಗುತ್ತದೆ. எஸ், அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, ஹalleluya. சகோதரனை பார்த்து சொல்றார், ಆ ಸಹೋದರನோடு ಹೇಳುತ್ತಾರೆ, உன் புலப்பம் மாற போகிறது. ನಿನ್ನ ಸಂಕಲ್ಪ ನೀಗುತ್ತದೆ. உன்னுடைய
வீட்டு பிரச்சனை நீங்க போகிறது. ನಿನ್ನ ಮನೆ ಸಮಸ್ಯೆ ನೀಗುತ್ತದೆ. உன்னை கர்த்தர் தகப்பன் என்ற ஒரு கணத்தை உன் மேல வைக்கிறார். ನಿನ್ನ ಕರ್ತನು ತಂದೆಯ ಗಣವನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. உன் வீட்டு பிரச்சனைக்கு மாறும். ನಿನ್ನ ಮನೆ ಸಮಸ್ಯೆ நீ ನೀಗುತ್ತದೆ. தகப்பனா மாறுவே. ನಿನ್ನ ತಂದೆಯಾಗಿ நீ ಮಾರ್ಪಡುತ್ತೀಯ. கர்ப்பத்தை சுமக்கிற உன் மனைவி கர்ப்பத்தை சுமக்கிறதை உன் கண்கள் காண போகிறது. ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಗರ್ಭವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಕಣ್ಣು உன் ಕಾಣುತ್ತದೆ. கவலைக்கும் கண்ணீருக்கும் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ಚಿಂತೆಗೂ ಕಣ್ಣೀರಿಗೂ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய சமூகத்தில் வரவேற்பாயாக. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರೆ ಮಾಡು. கர்த்தரை வரவேற்பாயாக. ஆவியானவர் பலமாய் இறங்கி இருக்கிறார். ஆவியானவர் பலமாய் இறங்கி இருக்கிறார். அற்புதம் செய்கிற நேரம் உனக்குள் வந்து விட்டது. ಸಮಯಕ್ಕೆ ಬಂದಿದೆ. வாலிப தம்பி வாலிபனாய் இருக்கிற போல இருக்கிறார். ಯವನಸ್ಥ ತಂಬಿ ಯವನಸ್ಥನಾಗಿ ஆனா திருமணமாகி பிள்ளைகளை கண்டிருக்கிறார். ಆದರೆ ಮದುವೆಯಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ஒரு ಕಂಡಿದ್ದೀಯಾ. சிக்கல்ல நீ போய் விழ போகிற. ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದೀಯಾ. போதும் நீ வீதிக்கு போனது. ಕೋಪ ನಿನ್ನ ಬೀದಿಗೆ ಬಿಟ್ಟಿದೆ. உன் தாய் வீதியில வந்தது போதும். ನಿನ್ನ ತಾಯಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು உன் ಸಾಕು. மனைவி வீதியில வந்தது போதும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು பெருத்த ಸಾಕು. அவமானம் உன் மேல வந்தது போதும். ದೊಡ್ಡ ಅವಮಾನ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂದಿದ್ದು அதுக்காக ಸಾಕು. பணத்தை கட்டந்து போதும். ಅದಕ್ಕಾಗಿ ಹಣವನ್ನು ஆனா ಕಟ್ಟಿದ್ದು ಸಾಕು. இப்ப நீ விழிப்பாய் இருக்கணும். ಇವಾಗ ನೀ ಎಚ್ಚರಿಕೆ நீ ಆಗಿದ್ದಾರೆ. இப்ப விழிப்பாய் இருந்தா உன் மனைவி நீ சந்தோஷமாக இருப்ப. ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಜೊತೆ இல்லை என்றால் உன் நடைமுறை மாறும். ನಿನ್ನ ನಡಮಾರ್ಗಗಳು உன் ಮಾರುತ್ತದೆ. காலுடைய வழிமுறைகள் மாறும். ನಿನ್ನ ಕಾಲ ದಾರಿಗಳು உன் ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. பாதையில ஒரு பெரிய பிளவு வந்து விடும். ನಿನ್ನ ದಾರಿ ದೊಡ್ಡ நீ ಬೇರ್ಪಡಿಕೆ அவமானத்தில் விழுகிறது மாத்திரமல்ல, ಅವಮಾನದಲ್ಲಿ ಬೀಳುವುದು உன் ಮಾತ್ರವಲ್ಲ, குடும்பம் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನಿನ್ನ ನಿರಾಕರಿಸುತ್ತದೆ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮ ನುಡಿಯುತ್ತಾರೆ, இன்றைக்கே ಇವತ್ತೇ அந்த நிலைக்கு போகாதபடிக்கு ಆ ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ உன்னை அர்ப்பணம் செய். ನೀನು ಅರಿಕೆ ಮಾಡು. அப்படி யாவரும் எழுந்திருப்போம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಆಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ದೇವರ ಮಾತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எலிசா எலியாவை பின்பற்றினார். ಎಲಿಯಾನ ಎಲಿಯಾವನ್ನು அவர் ಹಿಂಬಾಲಿಸಿದನು. கேட்டதை ஆமென் எலியா சொல்லுகிறார். ಅವರು ಕೇಳಿದನು ಎಲಿಯಾ நீ ಹೇಳುತ್ತಾರೆ, அரிதான காரியங்களை கேட்டார். ಸುಲಭವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೀಯಾ. அப்படி உனக்கு வேண்டுமானால் ಹಾಗೆ ನಿನಗೆ ಬೇಕಂದ್ರೆ நான் உயரை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ನನ್ನ ಎತ್ತರಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ, உயரை எடுத்துக்கொள்ளும் பொழுது ಮೇಲೆ ಎತ್ತುಕೊಳ್ಳುವಾಗ நீ என்னை உற்று கவனிக்க வேண்டும். ನನ್ನ ದಿಶಿಸಿ என் ಗಮನಿಸಬೇಕು. மேல் இருக்க இந்த சால்வை நீ பிடிப்பாயானால், ನನ್ನ ಮೇಲಿರೋ ಶಾಲ್ವೆಯನ್ನು ಇಡುವುದಾದರೆ நீ விரும்புறது உனக்கு கிடைக்கும் என்றார். ನೀನು ಇಷ್ಟಪಡುವುದು ನಿನಗೆ ಸಿಕ್ಕುವುದು. அவருடைய வாஞ்சை, அவருடைய விசுவாசம், நம்பிக்கை எலியா மேலும் சால்வை மேலும் போனது. ಅವನು ಬಯಸಿಕೊಂಡಿದ್ದು ದೇವರ ಸಾಲ್ವೆ ಅವನ ಮೇಲೆ ಹೋಯಿತು. அவர் எலியாவை சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்வதை இந்த எலிசா கண்டார். ಅವನು ಎಲಿಯನ ದೇವರ ಬಿರುಗಾಳಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು அவர் மேல் இருக்கிற சால்வை கீழே வருகிறது. ಅವನ ಮೇಲಿರೋ என் ஆண்டவனே, என் ஆண்டவனே என்று சத்தமிட்டு கொண்டு இருந்த எலிசா ನನ್ನ ದೇವನೇ, ನನ್ನ ದೇವನೆಂದು ಕೇಳಿದುಕೊಂಡು ಎಲಿಸಾ அந்த சால்வையை பிடித்தார். ಆ ಶಾಲ್ವೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನು. அந்த சால்வையை பிடித்தார். ಆ ಶಾಲ್ವೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನು. 50 தீர்க்கதரிசிகள் பார்க்கிறார்கள், 50 ಪ್ರವಾದಿಗಳು இங்க என்ன ನೋಡುತ್ತಾರೆ. நடக்கிறது, ಇಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ, இவர்கள் நடுவுல என்ன நடக்கிறது, ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನು இந்த ரெண்டு ನಡೆಯುತ್ತಿದೆ, பேருக்கு நடுவே என்ன நடக்கிறது, ಯೆಹೋವನ ಮಹಿಮೆ ಏನು கணவனுக்கு ನಡೆಯುತ್ತಿದೆ, மனைவிக்கு என்ன நடக்கிறது, ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿಗೆ ಏನು பெற்றோருக்கு ನಡೆಯುತ್ತಿದೆ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು சபை ನಡೆಯುತ್ತಿದೆ, ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன நடக்கிறது, ಸಭೆ ಸೇವಕರ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಏನು நீ அதை ನಡೆಯುತ್ತಿದೆ, அறிந்து கொள்வாயானால் ನೀನು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ நீ கெம்பீரித்திருப்பா, ನೀನು ಗಂಭೀರವಾಗಿರುವಿ, நீ கெம்பீரித்திருப்பா, ನೀನು ಗಂಭೀರವಾಗಿರುವಿ, நீ கெம்பீரித்திருப்பா. ನೀನು ಗಂಭೀರವಾಗಿರುವಿ. தேவன் உனக்குள் அசைவாடுதை நீ பார்க்க போகிற. ದೇವರು ನಿನ್ನೊಳಗೆ ಸಂಚರಿಸುವುದು ನೀನು ನೋಡುತ್ತೀಯಾ. எஸ், அந்த 50 தீர்க்கதரிசிகளும் ಇಲ್ಲಿ 50 ಪ್ರವಾದಿಗಳು வெட்கப்படும்படி, ಆಶಾಭಂಗವಾಗುವಂತೆ, வெட்கப்படும்படி ನಾಚಿಕೆ ಪಡುವಂತೆ அங்கே கர்த்தருடைய மகிமை எலிசாக்குள்ள வந்தது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಎಲಿಷಾ ಒಳಗೆ அந்த ಬಂದಿತು. சால்வையை பிடித்தவர் ಆ ಶಾಲ್ವೆ ನೀಡಿದವರು யோர்தானின் கரைகளை நின்று ಯೋರ್ದಾನ ಕರೆಯಲ್ಲಿ எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி ಎಲಿಯನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ அந்த சால்வை முறைக்கு கரையில தண்ணீரை ಆ அடித்தார். ಶಾಲ್ವೆ ಎದ್ದು ಕರೆ ಮೇಲೆ ಹೊಡೆದನು. அது ரெண்டு பக்கம் வழி விட்டது. ಅದು ಎರಡು ಕಡೆ ದಾರಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஊழியக்காரனோடு ஒருவர் நெருங்கி பழகும் பொழுது ಸೇವಕರ ಜೊತೆ ಸಂತೋಷವಾಗಿ அதை ಅಭ್ಯಾಸಗೊಳ್ಳುವಾಗ தடை பண்ணாதீர்கள். ಅದು ತಡೆ ಮಾಡಬಾರದು. தடை பண்ணுவதற்கு இடம் கொடாதீர்கள். ತಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬಾರದು. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. முதல் யோபுவின் வாழ்க்கையில ಮೊದಲು ಯೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் வந்தது. ಐಶ್ವರ್ಯ ಆಶೀರ್ವಾದವು இங்க ಬಂದಿತು. ஈசாக்கின் வாழ்க்கையில ಈಸಾಕನ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆமே சுதந்திர ஆசீர்வாதம் வந்தது. ಸ್ವತಂತ್ರ ಆಶೀರ್ವಾದ ಬಂದಿತು. இங்க எலிசாவின் வாழ்க்கையில ಇಲ್ಲಿ ಎಲಿಸಾ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆவியின் வரங்களின் ஆசீர்வாதம் வந்தது. ಆತ್ಮಿಕ ವರಗಳು ಬಂದಿತು. இது மூன்றையுமே ಇದು ಮೂರನ್ನು உனக்கும் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். ನಿನಗೂ ನನಗೂ ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. உனக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறார். ನಿನಗೂ ನನಗೂ ಕೊಡಕ್ಕಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய சமூகத்தில் அப்படியே கொடுப்போமா? ಅಪ್ಪ ಸಮ್ಮುಖದಾಗೆ ಕೊಡೋಣ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ.